முதியோர் வரை அரங்கத்தில் அரங்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த வகுப்பில் என் வகுப்பில் ஒரு மாணவ செல்வமாக இந்த குழந்தை மழலை இங்கு வருகை தந்திருப்பது வள்ளுவனுக்கு கிடைத்த மரியாதை, திருக்குறள் வகுப்புக்கு கிடைத்த மரியாதை, தமிழக அரசுக்கு கிடைத்த மரியாதை, இந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கிடைத்த ஒரு மரியாதை என்று வாழ்த்துக்கள் சொல்லி இந்த தங்கத்தின் வாயிலாக ஒரு குறளை, தொடக்க குறளை, முதல் குறளை இப்போது நாம் அனைவரும் கேட்டு மகிழலாம். சொல்லுங்க தங்கம். அகர உருள எழுத்தலாம் ஆதி பகவன் முரத்தே உலகு. அழகு அழகு அழகு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 அதிகாரங்களை பார்த்தோம், 220 குறள் மணிகளை பார்த்து விட்டோம், ஒப்புர வரிதலோடு இல்லையா. பாயிரம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் 3 ஏழை பிரிச்சாங்க. அடுத்து அதுல பாயிரம் என்று சொல்லக்கூடியது 4 அதிகாரங்களை இறை வாழ்த்து, கடவுள் வாழ்த்து, வாழ்க்கை தத்துவம், நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தலோடு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமாக வாழ்வியல் தத்துவத்துல அடியெடுத்து வைக்கும் போது இறைவனை வேண்டுகின்றான், இறை ஆற்றலை வேண்டுகின்றான், இறை அருளை வேண்டிக் கொள்கின்றான். அடுத்தது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம் இல்லையா. அது ஆண்மகனை மையமிட்டு குடும்ப தலைவன் என்று சொல்கிறோம். அவன் தன் குடும்ப தலைவன் என்பவன் தனி மரம் தோப்பாகாது. அந்த தலைவன் குடும்பம் என்று சொன்னாலே, அந்த குடும்பத்துக்கு தலைவன் என்று சொல்லிட்டாலே அந்த தலைவனுக்கு நிச்சயமா தலைவி இருப்பாங்க, வாழ்க்கை துணைவி, சரியா, மனைவி. அப்ப அவங்க குழந்தைகள் இருப்பாங்க. இதான வாழ்க்கை. அப்ப அவங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க என்று பொருள். திருக்குறள் ஏதோ மேடையில ஏறி பேசுவதற்கோ, என்னுடைய புலமையை காட்டிக் கொள்வதற்கோ, என்னுடைய திறமையை காட்டிக்கிறதுக்கோ, நான் பெருசா மனப்பாடம் பண்ணி வச்சேன் என்று சொல்வதற்காக அல்ல. திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க வாழ்வியல் தத்துவம், வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவது திருக்குறள் தான் ரொம்ப முக்கியம். அதுல உள்ள செய்திகள் அப்படியே நம்ம உள்வாங்கிட்டா அதன்படி ஒருவன் வாழ்ந்தாலே போதும், பிரிதொன்று தேவையில்லை நமக்கு. அந்த அளவுக்கு ஆழமான பல்வேறு செய்திகளை உலகின் பல்வேறு இலக்கியங்கள் சொல்ற அத்தனை இலக்கிய கருத்துகளின் சாரத்தையும் தனக்கு உள்ளே கொண்டு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு வள்ளுவன் சொன்னதை போலவே அந்த அடக்க நிலையில அந்த குறள் தன் நகத்தை கொண்டு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. சரி, அப்போ ஒரு குடும்பஸ்தன் சொல்லிட்டோம், ஒரு குடும்ப நிலை. அவன் வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறான். முதல் அந்த இயல் இல்லறம்னு சொல்றோம், சரியா. இல்லற இயல். அந்த இல்லற இயல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எத்தனை என்று சொன்னா எப்படி எல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கணும் என்பதைத்தான் 20 அதிகாரங்களில் 200 குறள் மணிகள் மூலமா எடுத்து சொல்லுகின்றார். சரி, இல்லறத்துக்குள்ள நுழைந்தவன் அடுத்தவன் என்ன பண்ண போறான்? அவன் வாழ்க்கைக்கு துணை வேண்டும். அந்த வாழ்க்கை துணை நலம் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்றார். அந்த வாழ்க்கை துணை நலத்தோடு இணைந்த பின்பு அவன் என்ன அடுத்தது என்ன? மக்கள் செல்வம், குழந்தைகள் பிறந்துடுறாங்க இல்லையா. அப்ப அவர்களுடைய அறிவு திறன் எப்படி என்ன சொல்கிறார். இதை சொன்னவன் தான் வாழ்க்கை குழுக்களை வரும்போது வாழ்க்கையில் நுழைந்தாயிற்று, இல்லறத்துக்குள்ள வந்தாச்சு, துணை நமக்கு வந்தாச்சு, துணை நலம் வந்துருச்சு, அடுத்து மக்கள் செல்வம், குழந்தைகள் பிறந்தாச்சு. அப்போ குடும்பம் விருத்தி ஆகிறது, வளர்கிறது. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? அன்புடையதா இருக்கணும் இல்லையா, அன்பின் வழிபட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்த அதிகாரத்தில் சொல்கின்றார். சரியா, பாருங்க, அதோட தொடர்ச்சி பாருங்க. அன்பை வலியுறுத்துபவர் அவர்தான். குடும்பத்தில் வருபவர்களுக்கு விருந்தினர்களை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், விருந்தினர்களை பற்றி அரவணைத்தல், அவர்களுக்கு வேண்டியது செய்தல், அந்த இடத்துல அன்பு பாராட்டுதல் சொல்லும் போது விருந்தோம்பல்ல வந்துருது. விருந்தோம்பல்ல வீட்டுக்கு வரும்போது அவங்கள்ட்ட எப்படி நம்ம இருக்கணும்? சமூகத்தில் எல்லாமே இனிய சொற்களை பேசணும், இனியவை கூறல். அது மட்டுமல்ல, அந்த இனியவை கூறலோட அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், உறவினர்களோ, பிறர் நண்பர்களோ, பிரத்தியாரோ யாரா இருந்தாலும் அவர்கள் செய்த நன்றியா இருக்கலாம் அல்லது நீ செய்த நன்றியா இருக்கலாம், எப்போதுமே நன்றி மறக்க கூடாது. செய்த நன்றி மறந்தவனுக்கு வாழ்க்கையில உய்வே இல்லை என்று அந்த செய் நன்றி அறிதலை கொண்டு வர்றாரு. அதை சொன்ன உடனே என்ன சொல்றாரு? வாழ்க்கையில நீ எதை செஞ்சாலும் நீ ஒழுக்கமானவனா இருந்தா மட்டும் பத்தாது, நடுவு நிலை தவறாம இரு என்று அடுத்து சொல்கிறார் 12வது அதிகாரம். எந்த சூழ்நிலையும் அடக்கத்தோடு இரு, அடங்காமை சொல்லிட்டார், அடக்கம் உடைமை. அது மட்டுமல்ல, ஒழுக்கம் தவறாம இருக்கணும் வாழ்க்கையில. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தை பேணுதல் வேண்டும் என்று சொல்லும் போது ஒழுக்கம் உடைமை வந்து விடுகிறது. பாருங்க என்ன ஒரு சிறப்பு. அந்த ஒழுக்கத்தோடு இருப்பவன், குடும்பத்தில் இருக்கிறவன், உன் குடும்பத்தை பாரு, பக்கத்து வீட்டை பாத்துறாரு.
பிறனில் விளையாமை. என்னங்க தாத்தா, அழியே அப்பா, அவர் நினைச்சு பார்த்தா பெரிய செய்தி இல்லையாமா. அப்ப பிறனில் விளையாமை என்று சொன்னவர் தான் அடுத்து என்ன சொல்றாரு? நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து இருக்கும், ஆனா பொறுமை எந்த சூழலையும் தவற விட்டு விடாதே, பொறையுடைமை. அடுத்த அதிகாரத்தை வச்சுட்டார். நீ பொறுமையா இருக்கிற, குடும்பத்தோடு இருக்கிற, ஆனா அடுத்தவன் வளர்ச்சி கண்டு எந்த சூழலிலும் பொறாமைப்பட்டு விடாதே, அழுக்காராமை. அடுத்த அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். நீ பொறாமைப்படுறது மட்டுமல்ல, அடுத்தவன் பொருளை அபகரிக்க நினைத்து விடாதே, வேட்காமை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சரிப்பா, நீ பொறாமைப்படுறது இல்ல, அடுத்தவன் பொருளை விரும்புறது இல்ல, அப்படி இருக்கிற, தேவையில்லாம அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்ன? புறம் கூறாமை. அந்த அதிகாரத்துல அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து சரி, இது வாழ்க்கை ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகுதா, அமையுதா? அந்த மாதிரி இருக்கும்போது உன்னுடைய சொற்கள் உன்னை சார்ந்தவரை இயன்றவரை அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத வகையில் பயனற்ற சொற்களை சொல்லாதே. யாருக்கு சொன்னாலும் நல்லதை சொல்லு, கேட்டாலும் கேட்டாச்சு, அது அவனோட இஷ்டம். நம்ம சொல்ல வேண்டியது நிறைவா சொல்லுங்க, நீங்க நிம்மதியாரு, என்ன வேணா நடக்கட்டும்னா ராஜாவத்தான் இருப்பேன், அவ்வளவுதான், ஜாலினா அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப எந்த இதுவும் வராது. நம்ம அடுத்ததை பத்தி நினைச்சிட்டு இருந்தாதான் நமக்கு அந்த பிரச்சனைகள் தொல்லைகள் துன்பம் எல்லாம் இல்லையாம்மா. நான் ராணியாத்தான் இருப்பேன் நீங்க சொல்லிக்கலாம், அதனால ஒண்ணு இல்லை. சரி, ஆக அது முடியும் போதுதான் அந்த பயனற்ற சொற்கள் நான் சொல்ல மாட்டேன், பயனில சொல்லாமே சொன்ன உடனே அதற்கு அடுத்து என்ன சொல்லணும்னு அவர் என்ன வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன சொல்றார்? தவறான செயல், தீய செயல்கள் செய்யாதே, அந்த தீய செயல்கள் உனக்கு துன்பம் தந்து விடும், அதற்கு நீ அச்சப்பட வேண்டும், தீயவை தீயான்னு சொல்கிறார். ஆக அந்த தீவினை அச்சம் என்று இருக்கின்றார். அப்ப அந்த எண்களை வச்சு பேசலாம்னு கூட கடந்த முறையில சொன்னேன், நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். எண்களை கொண்டு பேசுங்க, நல்லா இருக்கும். குறைந்தபட்சம் அதையாவது நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்பது மிக முக்கியம். தீவினை அச்சும் பஞ்சுபவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு பயனுற வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கை பிறரை சார்ந்ததாக இருக்கும். நான் ரத்தன் டாடாவை பத்தி சொன்னோம், ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி நினைக்கலாம். இப்ப நம்ம இவர் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களை பத்தி சொன்னேன், அவரை பத்தி நம்ம சொல்லலாம். அன்னை தெரேசா அவங்களை பத்தி சொல்லலாம். இப்படி எண்ணற்ற சான்றோர்களை பெரியவர்கள் தான் நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அது மிக முக்கியமானது என்பதால் ஒப்புர வரிதல் என்று அடுத்த அதிகாரத்துல அவர் பார்த்தாரு. இது எல்லாமே இல்லறவியல் அப்படியே வருது, இல்லறம். அதை போல வரும்போதுதான் அவன் வாழ்க்கையில மனமும் வந்து எல்லோருக்கும் தர வேண்டும். கொடு கொடு கொடு. ஈதல், ஈ என்ற சொல்லுக்கு கொடு என்று பொருள். ஈ என்ற ஒரு பூச்சி இனத்தை குறிக்கும், ஆனா ஈ என்ற சொல்லுக்கு கொடு என்ற ஒரு சொல் பொருளும் இருக்கு. கை இறைவன் நமக்கு படைச்சிருக்கின்றான். கையை படைத்த காரணமே பிறருக்கு ஈதலுக்காக தான். ஈ கை ஈகை என்ற சொல் அடுத்த அதிகாரத்தில் அதுவும் இல்லறத்தில் வருகிறது. நல்ல செய்தியா மெதுவா பேசிட்டு இருக்கீங்க, மெதுவா எது நல்ல செய்தியா இருக்குன்னு கேட்டுறீங்களா? நல்லாவே கை தட்டிங்களா? அது உங்களுக்கான செய்தி. எல்லாம் சிறப்பான தகவல்கள் நமக்கு கிடைக்குது, பார்த்துக்கிடுங்க. ஈதல் மட்டுமல்ல, இந்த ஈதலோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் வாழ்வில் நிறைந்த புகழோடு வாழ்வான். அந்த புகழோடு வாழும் வாழ்க்கை தான் அடுத்த அதிகாரத்துல புகழ் என்று வைத்திருக்கின்றார். இந்த 20 அதிகாரங்களை இல்லறவியலுக்கு வைத்திருக்கின்றார். அதற்கு பிறகு துறவரத்துக்குள்ள நுழைகின்றார். ஆக அந்த ஈதலை பற்றி நம்ம பார்த்துறோம். அது எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, துன்பத்தில் உழல்பவர்களுக்கு தான் நம்ம கொடுப்பது பயனுள்ளதா இருக்கும் என்பதால் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. மற்ற எல்லாமே ஏதாவது ஒண்ணு, ஒரு நமக்கு இவனால இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இவன் மூலமா எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? எந்த பிரயோஜனம் இவனால கிடையாது, இவனுக்கு எதுக்கு நான் ஜெயிச்சுட்டு இருக்கணும் பாரா அப்படின்னு நினைச்சு போறதல்ல. உன்னால மனதார ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதன் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும் நினைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டியதை இயற்கை பேராற்றல் உனக்கு கொடுத்து விடும். பரியினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்து சொரியினும் போகாதம என்று ஒரு இடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் வந்துட்டு நபிகள் பெருமான் அவர் இடத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த குறள் புத்தகத்தில் கூட சொல்லியிருக்கீங்க. இதே கருத்து தான் பாருங்க. கருத்து எங்க இருந்தாலும் நல்ல கருத்தை நம்ம ஏத்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப சொல்லப்பட்டது குறள் மொழி, நபி மொழி. எதுக்கு நான் சொன்னேன்னா, யார் சொன்னா என்ன, நமக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? சரி, அதுல என்ன சொல்லி நீ பார்த்தா தானே தெரியும். நான் பார்க்கவே மாட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? புத்தர் சொன்னா என்ன, இயேசு சொன்னா என்ன, காந்தி சொன்னா என்ன, அரிஸ்டாட்டில் சொன்னா என்ன, யார் சொன்னா என்னங்க? நமக்கு நல்ல விஷயமா இருந்தா சொல்லு. அது சின்னச்சாமியாவே சொல்லணும்னு இல்ல, ராமலிங்கையாவே சொல்லணும்னு இல்ல, அன்வர் பாட்சியாவே சொல்லணும்னு கிடையாது. அது நல்லதுன்னு மனசுக்கு பட்டா நல்லதா இருந்தா எடுத்துக்கோ, சரியில்லை என்றால் விட்டுவிடு. இது அந்த ஏற்புடையதில்லை, விட்டுவிடு. அது கூட தர்க்கம் வேண்டாம், அது காயப்படுத்த வேண்டாம், அந்த சொல்ல விட்டுடுங்க.
மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். ஆக அதை சார்ந்துதான் நம்மளுடைய பயண நிலை இருக்கும். எதுக்கு இப்ப பரியினும் ஆகவும் ஏன் அதை சொன்னேன்னு சொன்னா, ஒரு மலை எவ்வளவு பெருசு, மலைக்கு அடியில கீழே இருந்தா கூட உனக்கு உரியதா இருந்தா அதை எவனோ ஒருத்தன் மலையை குடைஞ்சு மலையை தோண்டி ஏதாவது எடுத்து அதை யாருக்கோ கொடுத்து எங்கேயோ சுத்தி எப்படியோ அவன் கொண்டாந்து அன்பளிப்பா தரம் பரிசு தரம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்து போட்டு போயிடுவான். ஏன்னா அது மலைக்கு கீழே இருந்ததுடா, இது உனக்கு கிடைக்க வேண்டியதா இருந்தால் மலையின் அடியில் இருந்தாலும் உன்னை தேடி சேர்ந்து விடும். உனக்கு பாத்தியதை இல்லை, உனக்கு உரித்தானது இல்லை, உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னால், நான் சாப்பிடுற பொருளா வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு சொல்லலாம், அதை எடுத்து வாய்கிட்ட கொண்டுட்டு போயிட்டேன், வாய்கிட்டே போயிடுச்சு, வாய்க்குள்ளே கொண்டுட்டு போயிட்டேன். இரண்டு உதடுகளுக்குள்ளே இருக்கின்றால் கூட உனக்கு இல்லை என்றால் அது உன்னை விட்டு வெளியில போயிடும். யாரோ ஒருத்தர் வருவாங்க, நீ சாப்பிடும் போது நண்பரா ஐயா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களை பார்த்த, நான் சாப்பிட பண்ணேன், நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு நாங்க சாப்பிடும், அதுல பாதி அங்க போயிடும். இன்னொருத்தர் வந்துடும், அவருக்கு பாதி கொடுத்து இவன் வேற வடை எடுத்து சாப்பிடுவான். இது அவனுக்கு இல்ல, போய்விடும். உனக்கு இல்லை என்றால் அது நம்மை விட்டு போய்விடும். எவ்வளவு பெரிய செய்தி இல்லம்மா, இது எல்லாமே ஆழமான செய்திகள் அதுல அமிழ்ந்திருக்கிறது. ஆக அதை கொடுப்பது, அதை சார்ந்து கொடுங்க, அதுதான் நமக்கு நலம் தரும் வளம் தரும் என்று அவர் சொல்லுகின்றார். அதே சமயத்துல நல்லாறு எனினும் கொழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. உனக்கு மேலுலகமே இல்லைன்னு சொன்னா கூட மனதார ஒருத்தர் கொடுப்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. குலன் உடையான் கண்ணே உள. கண்ணேங்கிறது இடம், அவங்கிட்டதான், அவனோட இடத்துல தான், நல்ல குலத்தில் பிறந்தவர்கிட்ட அவன் யாருக்குமே என்னைக்கும் அதனால ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு உதவிட முடியாதா, ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியாதா என்று சொல்லி அவன் சொல்லுவான். அந்த கொடுக்கறத பத்தி சொல்லும் போது நம்ம முண்டாசு கவிஞன் யாரு, பாரதி, அடையாத சுதந்திரம் 1000 இருக்க ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே ஆனந்த பள்ளு பாடியவன். அவரோட பேரதான் சின்னசாமி ஐயா பேரை வச்சிருக்கிறார் இல்லையா, சுப்பிரமணிய பாரதியார் இல்லையா, சி சுப்பிரமணிய பாரதி அப்பா பேரு இல்லைங்களா, எவ்வளவு தெரியுதுங்க அதெல்லாமே. அவர் என்ன சொன்னாரு, நிதி படைத்தோர் பொற்குவியல் தாரீர், நிதி குறைந்தோர் காசுகள் தாரீர், அதுவும் இல்லாதோர் நல்ல வாய்ச்சொல் தாரீர், அதையாவது சொல்லிய அதுலயாவது பார்க்கலாங்க, தர்றேங்க ஏதாவது பண்ண அப்படி சொல்லி என்று கொடுப்பது என்பது உயர்ந்த பண்பை அவர் சொல்லி காட்டுகின்றார். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இந்த இடத்துல இறக்க என்ற ஒரு சொல், இறத்தல், இந்த அந்த இடைநரகரம் இல்லையா, அந்த சின்ன ராட் சொல்றோம் இல்லையா, அந்த இறத்தல் என்பது கேட்டு பெறுதல், யாசகம் பெறுவதற்கு அது பொருள். இறத்தல் என்று சொன்னால் பெரியரா போட்டாக்க மரணம் அடைதல், இறத்தல் அந்த இதுல சரியா, வல்லினர் அகரத்துக்கு இந்த புதிய சொற்கள் தெரிஞ்சுக்கங்க. கேட்டு பெறுதல், பிச்சை எடுக்கிறது, என்ன இறந்து கேட்கின்றான் சொன்னா ஒருவரிடம் கையேந்தி கேட்பதற்கு இறத்தல் என்று பொருள். இன்முகம், நல்ல கொடுக்கிற மனசு இருள அந்த இரக்க மனம் இல்லாதவன்கிட்ட கேட்கறது கூட துன்பம் தான் தரும் இல்லையா என்று சொல்லுகின்றார் அவர். இன்னாது அது அப்படி போய் அவங்ககிட்ட கேட்டாக்கா இவங்கிட்ட போய் என்ன கேட்டு தொலைச்சோமே அப்படின்னு ஆகிவிடக் கூடாது என்பதை சொல்லுகின்றார். அதன் சார்ந்து அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது பசியை பொறுத்து கொள்றது ஒரு பெரிய பண்பு தான் இல்லையா, அது கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுனுடைய நிலைக்கு பிறகுதான் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த கொடுப்பது என்பது பெரிய பண்பு. இதை சொல்லும் போது நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு முறை ஒரு சிறுவன் அவனுடைய ஏதோ பணிக்காக வேண்டி வேலை விஷயமா எங்கேயோ போயிருக்கான். அவனுக்கு கடை தெருவோ அவனோட வேலை பணிகள், சரியான வெயில் நேரம், அந்த அலைந்து கொண்டிருந்தவனுக்கு தாகம் எடுக்குது. அப்படியே தாகம் தொண்டை எல்லாம் வறண்டு விட்டது.
அவன் மயக்க நிலைய வந்துருச்சு. அவ்வளவு ஒரு இது எங்கடா எங்கேயும் தண்ணி கூட கிடைக்கலையே நினைச்சு பாக்குறான். அப்படி நினைத்து பார்த்துட்டு நடந்து வரும்போதுதான் ஒரு தெரு, ஒரு வீடுகள்லாம் இருக்குது, ஒரு வீட்டு கதவு. அந்த வீட்டுல போய் ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிடலாமா, பசி வேற, பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்றாங்க. பசி மயக்கம் வந்துருச்சு, நேரம் ஆயிடுச்சு, போன வேலை சரியா முடியல, பசி மயக்கம், தொண்டை வறண்டு விட்டது, தாகம் எடுக்கிறது, மயக்கம் வருது, அப்படியே சொக்கி கீழே விழுந்து விடுவோமோன்னு வருது. ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, நல்லா இருக்குமா, இவன் பார்த்துட்டு போய் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறான். இந்த வீட்லயாவது கேட்டு கொஞ்சம் ஏதாவது தண்ணியாவது வாங்கி கொஞ்சம் குடிக்கலாமே. அப்போ அந்த கதவை தட்ட போய் கதவை தட்டிட்டான். கதவை தட்டிட்டு கேட்டு எதாவது அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்கன்னா, யாரோ அந்த வீட்டுக்காரங்க எதாவது சொல்லிட்டா, இங்க வந்து கேட்ட யாரா நீ எதுக்கு வந்து, இப்ப எல்லாம் யாரோ ஒருத்தர் வீட்டு கதவை தட்டினாக்கா நல்லவனா கேட்டவனான்னு தெரிய மாட்டேங்குது, உதவுறது கூட பயமா இருக்கு. ஏன்னா வர்றவன் வேற எதுவும் இல்லை, அவன் கதவு திறந்து வந்த உடனே கட்சி காட்டியோ இதை பற்றியோ ஆளை கொன்று விடுகிறாரு. செய்திகளை எத்தனையோ பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒரு வந்துட்டு வாழ்க்கையில் அதான் எத்தனையோ மேடு பள்ளம், வாழ்க்கையில தான் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும். இந்த சிறுவன் போய் அந்த வீட்டு கதவை தட்டின உடனே கதவை ஒரு நடுத்தர வயது பெண்மணி கதவை திறக்கின்றார். இந்த சிறுவன் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த சிறுவன் ஒரு இளைஞன் இல்லையா, அவன் பார்க்கறான். அவன் பார்த்த உடனே தண்ணி அப்படிங்கிறான், பேச்சு கூட வரல. புரியுதா? ஏன்னா அந்த நிலைக்கு அவன் போயிட்டான். அவனுக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்க வரான். தண்ணி கொடுங்க. அந்த அம்மா பாக்குது, இருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அவனுக்கு அது அப்படியே வருது, அப்படியே உட்காந்து அந்த படி வாசல்ல உட்காந்துக்கிட்டான். உள்ள போன அந்த அம்மா ஒரு குவளை நிறைய பால், 2 பிஸ்கெட் மாதிரி இல்லையா, உண்பதற்கு சிறு உணவு, அதையும் கொண்டு நேரம் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தம்பிங்கிறாங்க. அம்மா ஒரு தண்ணி இல்லை, இதை பாலை குடி முதல்ல. அவன் பார்க்கறான், மறுபடியும் முதல்ல பாலை குடி. ஒரு மருத்துவர் தேவரத்தில் கூப்பிட்டு வந்தாங்களாம், மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே தூக்கிட்டு வர்றாங்க. ஓடி வந்த உடனே மருத்துவர் எல்லாம் பாக்குறல, ஓய்வு எல்லாம் ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சு பாக்குறாரு. தன்னுடைய கருவியெல்லாம் வச்சுட்டு, மருத்துவர் கருவியெல்லாம் வச்சு பரிசோதனை பார்த்துட்டு ஒரு சீட்டு எழுதினாராம். என்ன சீட்டில் எழுதியிருக்குன்னா, உடனே வாங்கி கொடுங்க சரியாயிரும். உடனே அது என்ன எழுதியிருக்குன்னா, 4 இட்லியும் கெட்டி சட்னி தான் அதில் எழுதியிருக்கு. என்னடா 4 இட்லியும் கெட்டி சட்னியான்? அவன் சாப்பாடு இல்லாம மயக்கத்துல கீழே வந்து கிடக்குறான். அவனுக்கு சாப்பாடு கூடயா முதல்ல, அவன் நல்லா ஆயிடும். அவனுக்கு ஒரு நோயும் கிடையாது. புரியுதா? இந்த பசி என்பது வரியார் இல்லையா, அவ்வளவு பெரிய துன்பம். அதை போல அந்த பெண்மணி இந்த சிறுவனை பார்த்த உடனே அவருடைய குறிப்பறிதல் என்று சொல்லாங்க. என்னமோ முதல்ல பார்த்தாங்க, வயிறார் அந்த ஒரு குவளை, ஒரு நிறைய பால் அப்படியே குடிச்ச அந்த 2 சிறு அந்த உணவு, அந்த பிஸ்கெட் அந்த சாப்பிட்ட உடனே அவன் அப்படியே கண்ணில் அப்படிதான் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி கண்ணுல அப்படியே ஒரு வெளிச்சம் வருது. பசி போன உடனே ஒரு பெரிய அப்படியே அந்த எரிச்சு பாலை பூரா குடிச்சிட்டு அந்த அம்மாவை அப்படியே பார்த்தான். அவ்வளவுதான், பார்த்த பார்வையோடு ஒண்ணுமே சொல்லல, அவன் எதிர்த்து போயிட்டான். அந்த அம்மா அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. போன பிறகு கதவை சாத்தி நம்ம போயிடுச்சு. கால சக்கரம் சுழல்கிறது. வாரங்கள் சென்றன, மாதங்கள் சென்றன, ஆண்டுகள் சென்றன. நண்பர் வந்துட்டார் அப்படியே. ஆக எத்தனை நேரம் ஆனாலும் உரிய நேரத்தில் உரியது வரும் என்பதை போல அசன் பாபா அவர்கள் வந்து விட்டார். இல்ல, அவருடைய கர்மையை அவர் ஆற்றி விட்டார். ஆக அந்த நிலையில வந்துட்டு மேல வருகின்றது. காலம் செல்கிறது. அந்த அம்மாவும் கொஞ்சம் வயசான நடுத்தர வயது பெண்மணி. காலங்கள் பல ஆண்டுகள் ஆன உடனே அந்த அம்மாவும் வயசாகிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு வயதுல வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நோய் வருகிறது. எல்லோருக்குமானது நோய், முதுமை வரும், நோய் வரும், நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த அம்மாவுக்கு வந்த நோய் வந்துட்டு மருத்துவமனையில கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. மருத்துவமனையில பெரிய மருத்துவமனையில கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. அங்க பார்த்து எல்லாம் பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டாக்கா மிக ஒரு கொடூரமான ஒரு கடுமையான நோயால் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பார்த்தாக்கா நிறைய பொருட்செலவாகும். வேற ஒரு வழி இல்லை. ஏன்னா அது உடனே சரி செய்தாக வேண்டும். அந்த பார்த்த உடனே அந்த மருத்துவ குறிப்பெல்லாம் வருது. அந்த தலைமை மருத்துவர் அவங்க எல்லாம் போகுது. அந்த மருத்துவரோட இருக்கைக்கு அந்த போகுது. இந்த அறையில வந்து ஒரு பெண்மணி புதுசா வந்துட்டு வயதான பெண்மணி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு என்ன ஏதுன்னு அந்த கேஸ் ஸ்டடி சொல்றோம் இல்லையா, எடுத்து அந்த ஐயா படிச்சு பாக்குறாரு. அடிச்சு பார்த்த உடனே இதெல்லாம் படிக்கிறாரு. எங்கே இருக்கிறாங்க இந்த பெண்மணி கேட்கிறாரு அந்த மருத்துவர். அவர் உடனே இந்த அறை எண் சொல்றாங்க. அந்த அறை எண் 32 30 அறை சொன்னா நேரம் அந்த அறை இவரே எழுந்து போகிறார்.
பெரிய மருத்துவர், அவர் சீஃப் டீன் சொல்ற மாதிரி. அவர் எழுந்து அந்த அறைக்கு போகிறார். போய் அங்க பாக்குறாரு, அந்த அம்மாவை பாக்குறாரு, மயக்க நிலையில இருக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னே சரி, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, இந்த பெண்மணியுடைய சிகிச்சைக்கான இதெல்லாமே நேரடி பார்வையில் நானே பார்த்துக் கொள்கிறேன், நீங்க ஒன்னும் இது பண்ணாத, எது இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி விடுகிறார். உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு 10-15 நாட்களுக்கு மேல் இருந்து சிறிது சிறிதாக தேறி அந்த பெண்மணியானவள் முழுமையாக குணமடைந்து விடுகிறார். இல்லையா? ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மருத்துவமனையில ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவருடைய நேரடி பார்வையில நாம இருந்தால் நமக்கான உதவிகள் நமக்கு கிடைத்து விடும். அதை போல கிடைத்து விடுகிறது. அவங்க நலமாயிடுறாங்க. நலமானவனே இறைவனுக்கு நன்றி சொல்றாங்க. இறைவா, என் உயிரை நீ காப்பாத்திட்டு நான் இங்கே மீண்டும் கண் விழிப்பேனா தெரியல, முடிந்தது என்று சொல்லி அந்த அம்மா இறைவனை நன்றி சொல்லணும் போது, அப்போதான் அந்த பில்லு கொண்டு வரணுவாங்க இல்லையா, கட்டண தொகை எவ்வளவு செலவாச்சுன்னு. அந்த கட்டண தொகையை பார்த்த உடனே வந்த உயிர் திரும்ப போயிடுவோம். ஆனா அது போலதான் பெரும் தொகை. அந்த அம்மா அதை பார்த்த உடனே அப்படிங்கிறாங்க, எப்படிடா இந்த தொகையை என்னால கட்ட முடியும், என்னை யார் இந்த மருத்துவமனையில கொண்டாந்து சேர்த்துனாங்க, எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த அம்மா மயக்க நிலையில வந்தாங்க, கொண்டு வந்து சேர்த்துனது உயர்ந்த பெரிய மருத்துவமனையில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு பார்த்து இது பண்ணாங்க. வசதி இருந்தா பண்ணிக்குவாங்க, வசதி இல்லாதவன் வசதியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அப்புறம் இறைவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு ஐயா சாமி, ஐயா சாமி இல்ல ஐயா ஏதோ ஒரு சாமி சொல்லிட்டு இந்த மாதிரி நிலை. ஆனா அந்த பெண்மணி அந்த தொகையும் அதுக்கு பார்த்துட்டு எப்படி இது கொடுக்க போறேன் என்ன நினைக்கும் போது, அந்த கட்டண தொகையின் கீழ் மொத்த தொகை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ் ஒரு 2 வரி எழுதியிருக்கு, அம்மா இந்த தொகை செலுத்துவதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த தொகை முழுவதும் 1 கப் பாலில் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கீழே எழுதியிருக்கு. 1 கப் பாலில் உங்கள் தொகை அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. யாரு? அந்த சிறுவன், அந்த சிறு வயதுல வித்திட்ட விதை செய் நன்றி கொன்ற மகள்கே இல்லையா, எவ்வளவு பெரியது மறக்காம வருது. அந்த பண்பை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஹோவர்ட் கெல்லி என்ற அமெரிக்கா மருத்துவர், மிகப்பெரிய மருத்துவர், அவர் வந்து அந்த மருத்துவர் தான் அந்த அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தவர். அவர் சிறு வயதில் அந்த அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது, அந்த மயக்க நிலையில் இருந்த போது கொடுக்கப்பட்ட அந்த 1 கப் பாலானது, 1 குவளை பாலானது அவனுடைய வாழ்க்கைக்கு என்றோ நமக்கு கிடைக்கிறது இல்லையா. இதுதான் தென்னை மரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நன்றி மறப்பது நன்று. அதாவது நன்றியை பற்றி சொல்லும் போது என்று தருங்கள் என வேண்டாம். தென்னை மரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம், நின்று தளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தலைனா மேல நிலத்துல தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுகின்றோம், மனிதன் ஊத்துறான், அந்த தென்னம்பிள்ளையை வளர்க்கின்றான். அந்த வளர்ந்த தென்னை எனக்கு தண்ணியெல்லாம் ஊத்துன இல்ல, உரமெல்லாம் வச்சு இல்ல, என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டே இல்ல, உனக்கு நான் என்ன செய்யணும், இந்த சுவையான நீர் இளநீரை குடி என்று தலையில் இருந்து இளநீரை தேங்காயை தந்து உணவுக்கும் பயன்படுத்தி என்று சொல்வதை போல என்ன ஒளவை பிராட்டி பாட்டிக்கும் நம்ம கைதட்டிக்கலாம். அவங்கள இலக்கியங்கள் எல்லாமே அந்த சொன்னவை அர்த்தமுள்ள செய்திகள் தான். இப்படியாது இந்த ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அதுதான் நம்ம வந்துட்டு அற்றார் அழி பசி தீர்த்தல். அந்த பசியை தீர்க்கிறது சாதாரண செய்தி அல்ல, மிகப்பெரிய புண்ணியம். புண்ணியத்துல புண்ணியம் பெரும் புண்ணியம். அது இன்னும் ஒரு வகையில சொல்வதானால், நீ பணத்தை சேர்த்திட்ட, ஏகப்பட்ட பணம் இருக்குது, காசு பணம் இருந்து சொன்னா அந்த பணத்தை போட்டு பத்திரமா வைக்கிறதுக்கு எங்க கொண்டு போய் வைக்கணும்னு கேட்டா, பேங்க்ல வங்கியில கொண்டு போய் இல்ல, வங்கியில் கொண்டு போய் சேர்த்து வைக்காது, அது புண்ணியம் அல்ல. பசித்தவன் வயிற்றுக்கு உணவளித்து அந்த வயிற்றுல கொண்டு போய் சேர்த்து வை, அந்த வயிற்றில் சேர்த்து வைக்கும் உணவானது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஆமா, எவ்வளவு பெரிய செய்தி. அற்றார் அழிபசி தீர்த்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அதுதான் செல்வத்தை சேர்த்து வைக்கத்தக்க இடம் ஆகும் என்று அழகாக அந்த குரல் மணியின் மூலமாக சொல்லுகின்றார். பார்த்தோன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிவு. பசி என்னும் தீ பிணியானது நோய், பிணினா நோய் எழுதிக்கிடுங்க, புதிய சொல். பிணியானது தீண்டாது, அடுத்தவனுக்கு உதவுபவனுக்கு, பசி ஆற்றுபவனுக்கு, கொடுத்து உதவுபவனுக்கு என்று சொல்லுகின்றார்.
அது மட்டுமல்ல, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கண் அவர் என்று தன் பொருளை பிறருக்கு தராமல் சேர்த்து வைத்து பின்னர் இழந்து விடுவது. எப்படின்னு சொன்னா, மிகுந்த மகிழ்ச்சியை அறியாதவர்கள் தான் அடுத்தவர்கள் கொடுத்து உதவாம தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஈந்துவக்கும் இன்பம் அறியாதவன் தான் இந்த மாதிரி செயலை செய்வாங்க. கொடுத்து வரக்கூடிய மகிழ்ச்சியை தெரிந்தவர்கள் எப்பவுமே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது கிடைப்பது மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் என்று. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தாமே தமியர் தனித்திருந்து நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறது, அது சரியா இருக்குமா? அது நல்ல பண்பு இல்ல. அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிடணும் இல்லையா? எல்லோரும் சாப்பிடணும். அதான் பங்கிட்டு சாப்பிடுங்க, பகுத்துண்டு சாப்பிடுங்க என்று சொல்லுகிறார். எல்லாம் இத்தனை நேரம் ஆச்சு நான் பேச, நான் கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு போட்டு வந்தாரேன்னு சொன்னா, ஏங்க என்ன உங்களை மாதிரிதான் நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க மட்டும் தான் சாப்பிடுவேன், நம்ம சாப்பிட மாட்டோமா? எல்லாருக்கும் இருக்கு. அதனால எல்லோருக்குமானது என்று தாமே தமித்து தமியராக உணல் பெரிய பாவம், துன்பம் என்று. அது இரத்தலை விட துன்பம் தரக்கூடியது. இரத்தலின் இன்னாது, பிறரிட கேட்பதை விட அது துன்பம் தருமாடா. கொடுத்துன்பது அது தனி மகிழ்ச்சி தரும். கொடுக்கறதுக்கு நீ முந்திக்கோ, அது மகிழ்ச்சி. பெறுபவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, கொடுப்பவனுக்கு அதை விட மகிழ்ச்சி. அதை கொடுத்து பாரு, கொடுக்கும்போது தெரியும். ஐயா, அது தனி சுகம். அது எப்பவுமே ஈதல் இசைபட வாழ்தல் என்று அடுத்த குறளை தொடங்குகிறார். அது புகழை பற்றி சொல்லும் போது, சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையாக்கடை. கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஒருவனுக்கு வருதுன்னு சொன்னா, அந்த மாதிரி சூழல்ல சாதல் கூட மகிழ்ச்சியா, செத்து போல அவன் கேட்டு என்ன கொடுக்க முடியாம வந்துருச்சே என்று தன்னுடைய மன வேதனை வருத்தத்தை வள்ளுவ பேராசான் அழகாக காட்டுவதை போல மிக சிறப்பாக காட்டுகின்றார். ஆக ஈதலின் சிறப்பை சொன்னவர் தான் அடுத்த குறள் மணியில் புகழின் உச்சியில் இருப்பவர்கள். அதை பற்றி சொல்லும் போது மிக சிறப்பாக இல்லற இயலின் நிறைவான அதிகாரமாக மனித குலத்திற்கு மிக மிக சிறப்பு தரக்கூடியது. இப்போ ஒண்ணு இந்த அரங்கம் இருக்குது. இப்ப இந்த அரங்கம் நமக்கு கல்லூரியின் மூலமாக கிடைத்ததுனால நம்ம இப்போ இலவசமாக பயன்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா? ஆனால் இதுவே நம்ம அரங்கம் வெளியில இருப்பதா இருந்தா அதுக்கு என்ன கொடுக்கணும்? வாடகை கொடுக்கணும், காசு பணம் இல்லையா? வேற வழி இல்லை. சரி, மின் விளக்கு எரிகிறது, மின்சாரம் பயன்படுத்துறோம். மின்சாரத்துக்கு நம்ம வீட்டே எடுத்துக்கலாமே. குடியிருக்கிற வாடகை வீடா இருந்தா வாடகை கட்டி ஆகணும், செலுத்தி ஆகணும். சொந்த வீடா இருந்தா வரி கட்டி ஆகணும் இல்லையா? வேற வழி இல்லை. நீ சொந்தெல்லாம் விட மாட்டாங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஆமா, செஞ்சே ஆகணும். மின்சாரத்தை பயன்படுத்துறோம், கரண்ட் இல்லையா? மின்சார கட்டணம் செலுத்துறோம், உண்டா இல்லையா? வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறோம், தண்ணிக்கு வரி கட்டுறோம் இல்லையா? ஒவ்வொன்றுக்குமே. சரி, ஒரு கட்டடத்தை புதுப்பிக்கணும், வண்ணம் அடிக்கிறோம், அது கூலி கொடுக்கணும். எதற்குமே ஒரு ஒரு அளவீடு இருக்குது. அந்த அளவீட்டுக்கானது அதற்குரிய தொகையாக நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரியா? இறைவன், இந்த உலகை படைத்த இறைவன் நம்மையும் படைச்சிட்டான். உனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக விட்டு வாழ வைத்திருக்கின்றான். அந்த இறைவன் படைத்த இந்த உடல், இந்த உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர், ஊசலாடி கொண்டிருந்த உயிரோட்டமாக இருந்து நம்ம இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் உயிர், இந்த உயிருக்கு நீ தரக்கூடியது கூலி என்ன? இறைவனுக்கு தரக்கூடியது என்ன? ஒரு வினாத்தை எடுக்கலாமா? எல்லாத்தையும் நம்ம கட்டுறோம். கரண்ட் பயன்படுத்த கரண்ட் பில்லு கட்டுறோம், தண்ணி குடிச்சா தண்ணி பில்லு கட்டிக்கிறோம், சொல்றோம் இல்லையா? வீட்டுக்கு வாடகை என்ன வாடகை கொடுக்குறோம், தேநீர் குடிச்சா தேநீர் எல்லாமே தொகை செலுத்துறோமே. இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு நீ என்ன நன்றி செலுத்துகிறாய், என்ன ஊதியமா கொடுக்குற என்று கேட்டா வள்ளுவன் என்ன அழகா பாக்குறாருங்க. ஈதல், ஈதல் என்னது? கொடுத்து மகிழ்வது. இசைனா இந்த இடத்துல புகழ், எழுதிக்கிடுங்க. அந்த கொடுப்பதன் மூலமாக உனக்கு வரக்கூடிய புகழ். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது. ஊதியம் இல்லையடா இந்த உயிருக்கு, அதுதான் அதுதான் என்று வள்ளுவன் அழகாக சொல்லக்கூடிய அந்த குறள் மணி அது.
உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். நல்லவர்கள் அந்த பெரிதாக ரொம்ப பெருசா நினைக்கிறது என்னன்னா இல்லாதவர்கள் கொடுத்து புகழ் பெறுவதுதான். அவன் கொடுத்த தானா அந்த புகழ் அவனை வந்துடும். மக்கள் திலகம் என்று இல்லையா, கொடுத்து கொடுத்து செவந்த கரம்னே அவருக்கு பேர். நம்ம எல்லாம் பார்த்து பழகல, நமக்கெல்லாம் தெரியாது. அந்த கொடுப்பதற்கும் மனசு வரணும். இல்லை, எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கொடுப்பதற்கு ஒரு தனி மனம் வேணும், அது மணக்கும். எவ்வளவு பெரிய சிறப்பு! அதை நினைத்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு சொன்னா, ராமாயணம் மகாபாரத கதையிலிருந்து, மகாபாரதத்திலிருந்தே ஒரு செய்தியை நான் சொல்றேனே. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு கிருஷ்ண பரமாத்மா அவர் எப்பவுமே பாண்டவர்கள் கூட இருப்பாரு. அர்ஜுனன் கூட பயணிப்பார், எப்பவுமே கூட இருப்பார். அவரோட தான் எங்கும் போவார் வருவாங்க. கிருஷ்ணர் கண்ணன் இல்லையா, எதை சொன்னாலும், எதை பத்தி பேசிட்டு இருந்தாலும், என்ன சொல்லிட்டு இருந்தாலும் இடையில ஒரு வார்த்தை, என்ன இருந்தாலும் அந்த கர்ணன் பாடுறேன் நல்லா செய்யறான் இல்லையா, எல்லாரும் நல்லா கொடுக்குறான்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. சாமி வரும்போதே சாட்டை போட்டுக்கிற மாதிரி. இவன் அர்ஜுனன் பார்த்துட்டே இருந்தா கடுப்பாயிட்டான். கிருஷ்ணா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, உண்மையில எனக்கு ஒரு கோபம். உண்மையில இல்ல, அன்போடு இருக்கிறதா அந்த கோபம் இருக்கணும் ஐயா. அது அர்ஜுனனோட கோபம் கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும்? உரிமையோட கேட்கறதா. அவர் சொல்றாரு, என்ன இருந்தாலும் அது ஒரு பிணக்கம் சொல்லலாமா, அது ஒரு ஊழல் மாதிரி, எப்படி வேணாலும் பேர வச்சுக்கலாம். நீ என்ன கிருஷ்ணா, நீ எப்ப சொன்னாலும் ஆகும்னு நடுவில் வந்துட்டு அவன் வந்து எதிரி, அடுத்த எதிரி சேர்ந்தவன் இல்லையா. மாற்றார் இடத்துல இருந்துட்டு நீ ஆகும்னு சொன்னாக்கா அவன் கொடுக்கறதுல அவன் என்ன இருந்தாலும் கர்ணன் போல கொடுக்க முடியாதுப்பா. கர்ணன் உண்மையில பரவாயில்ல, நடுவில் அவன் தான் கோத்து விட்டுறே. நீ என்ன நம்ம எல்லாம் கொடுக்கறது இல்லையா? நம்ம எல்லாம் கொடுக்கறது இல்லையா? எல்லாரும் நம்ம கொடுக்கறோம் இல்ல? நிச்சயமா கொடுப்பேன். ஏதாவது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்மால முடிஞ்ச வரைக்கும் அவரவர்கள் வாழ்க்கையில அவரவர்கள் இதுல நிச்சயமா யாருக்காவது அதான கொடுத்திருப்போம், இது செய்திருப்போம். சரி, கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், கொடுக்க போனோம். சரியா, 3 காலத்திலையும் வச்சுக்கலாம். இப்போ அர்ஜுனனே கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, கொடுக்கறத பத்தி சொல்ற. ஏன் எங்க அண்ணன் தர்மன், வேறே தர்மர், என்னங்க தர்ம பிரபு, மகாபிரபு, மகாபிரபுன்னு சொன்னா இந்த அப்படி கொடுக்கிற மன்னர் எல்லாம் இருக்கிறாங்க. மன்னருக்கான ஒரு இது தர்மர் கொடுக்கறது இல்லையா, பீமன் கொடுக்கறது இல்லையா, நகுலன் கொடுக்கலையா, சகாதேவன் கொடுக்கலையா, மற்றவன் கொடுக்கலையா, எத்தனையோ பேர் நம்ம கொடுக்கிறோமே. என்ன இருந்தாலும் கர்ணன் போல கொஞ்சம் நடுவு அதை சொல்லிடுறேன், அதை என்னால முடியல. அப்படியா, அட ஏதோ என்ன தவறி வருதாப்பா, விடு, இத போய் பெருசு பண்ணாத, பேசிட்டு இருக்கும்போது நடுவில் சொல்றது தானே அப்படின்னு பேசுன்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரலாம் என்று சொல்லி காலை அந்த நடைப்பயிற்சிக்கு போகும்போது அர்ஜுனனை அழைத்து கொண்டு நடைப்பயிற்சி போகிறார். காலை நேரத்துல கதையில இது வருகிறது, இன்னைக்கு அதை படிச்சா பார்க்கலாம். நடந்து செல்லும் பாதையில அவர் கிருஷ்ண பரமாத்மா இல்லவா, எதை நினைச்சாலும் நடக்கும் இல்லையா. செல்லும் பாதையில அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கையை உயர்த்தி அப்படின்றார், அவ்வளவுதான். இவர் பாதையில அங்க ஒரு பொற்குவியல் அப்படியே சும்மா தக 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 தகன்னு மின்னுது. அர்ஜுனை பாக்குறேன், என்ன அந்த இடத்துல ரொம்ப மின்னுது ஏதோ இது அப்படியே பார்க்கும்போது, அர்ஜுனா உனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை தர போறேன், சரியா அப்படின்னாரு. என்ன கிருஷ்ணா, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? அவன் புஜபல பராக்கிரம் முக்கியம் இல்லையா, அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன். அவரு அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய பராக்கிரமசாலி, மிகச்சிறந்த வீரன், அழகன், எப்படி வேணா நம்ம சொல்லலாம் பல்வேறு இதுல. அவன் சொன்ன உடனே உனக்கு சின்ன ஒரு வேலை கொடுக்குறேன், செய்யறியா? கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், கிருஷ்ணன் கேட்கிறார். கண்டிப்பா செய்யறேன், நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்யணும் சொல்லு. சரி வா என்று சொன்ன உடனே நம்ம சூரிய உதயம் ஆயிடுச்சான், இப்போதான் உதயம் ஆயிட்டு இருக்குதுன்னு, சூரிய உதய நேரம் பக்கம் வந்துட்டாங்க. அங்க வந்தா அதை என்ன பாத்தியான்னு, கிருஷ்ணா இது என்ன இப்படி பொற்குவியல் பூரா தங்க காசா இருக்குதுன்னு. ஆமா, இதுதான் அங்கதான் வந்தோம், இது எனக்கு சொந்தமானதுதான். இப்போ உனக்கு என்ன வேலைன்னா, மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வரை, மறையும் வரை உனக்கு கால அவகாசம். சூரிய உதயம் வந்து விட்டது, சூரியன் மறையும் நேரம் வரை உனக்கு கால அவகாசம். இந்த பொற்குவியலை நீ யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்குறியா கொடு, கொடு, ஓ சந்தோஷமா கொடு. இவ்வளவுதானே, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா? யாருக்கு வேணாலும் கொடு, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாமா? எவ்வளவு வேணாலும் கொடு.
என்று சொல்லுகின்றார். சரி, நான் போய் மாலையில வர்றேன் என்று சொல்லுகின்றார். கிருஷ்ணர் அந்த பணியை அர்ஜுனனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் கிளம்பி சென்றுகிறார். இவன் கொடுக்க தொடங்கிட்டான். அங்கிருந்து வருகிறார்கள், ஏழைகள் வர்றாங்க, வறியவர்கள் வர்றார்கள், எல்லாம் வர்றாங்க. இவன் அதை எடுத்தா அது எவ்வளவு எடுத்தாலும் குறைவதில்லை, வளர்ந்து கொண்டே இருக்குது. அட்சய பாத்திரம் போல அது குறையாமல் அப்படியே ஒரே அளவா தான் இருக்குது. அவன் எடுத்து எடுத்து கொடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தவன் வாரி கொடுத்தான், அள்ளி கொடுத்தான், அப்புறம் தடுத்து எடுத்த ஒரு மம்முட்டி மாதிரி ஒன்று எடுத்து வந்து தோண்டி கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். அவ கொடுக்குறான் 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 கொடுக்குறான். முடியலடா சாமி, ரொம்ப முடியல. சாயந்தரம் ஆயிடுச்சு. அவன் தன்னுடைய அப்படிப்பட்ட வீர பராக்கிரமம் கொண்டவன், தன்னுடைய உடல் பலம் எல்லாம் வலுவெல்லாம், ஏன்னா இது என்ன நல்ல பணி, கொடுத்துட்டே இருக்கான், யாருக்குமே இல்லைன்னு சொல்லல. உயர்ந்த பண்பு தானே. அர்ஜுனனுக்கு ஒரு பாராட்டு, சிறப்பு. அவன் கொடுத்துட்டான். அந்த மகிழ்ச்சியை பார்த்தா மாலையில சூரியன், ஏன்னா அவன் கொடுத்த நேரம் வரை கொடுக்கணுமே. அப்ப அந்த நேரத்துல கிருஷ்ணர் வர்றாரு. அஸ்தமிக்கிற நேரம், மறையும் நேரம். வந்த உடனே அர்ஜுனான்னு முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஓய்ந்து விட்டார். அதை கிருஷ்ணனிடம் சொல்லும்போது சொல்லினார், என்ன நான் கொடுத்த பணியை ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு சொல்லல தெரியுமா, ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு சொல்ல, கூட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், எவனுமே இல்லைன்னு போக முடியாது. அவ்வளவு மகிழ்ச்சியோட எல்லாரும் கொடுத்தேன். ஆனா நீ கொடுத்தது ஏறவே மாட்டேங்குது கிருஷ்ணா, என்ன பண்ணி வச்சிருக்க தெரியல அப்படின்னா. சரி போதும் வா, இந்த உன்னுடைய வேலை முடிந்தது. அவனை அழைத்து சென்று விட்டார். என்ன கிருஷ்ணா, எதுக்காக என்ன கொடுக்க சொன்னேன், எனக்கு ரொம்ப வேலை வாங்கிட்டேன் இன்னைக்கு. சரி பரவாயில்ல, சரியாயிரும் வா என்று சொல்றார். நீ போய் ஓய்விடு, நாளை காலையில வரலான். சரி, நாளை காலை, அடுத்த நாள் விடுகிறது. மீண்டும் அதே அர்ஜுனனோடு அதே பாதையில் வருகின்றார். தூரத்தில் அந்த புட்குவியில் தெரிகின்றது. இன்னைக்கும் போட்டு வேலை வாங்கிடுவியா, மறுபடியுமா மறுபடியுமான்னு சொல்லி சொல்வதை போல அவன் மனசுக்குள்ள. ஆனா கிருஷ்ணன் சொன்னா கேட்டுதான், என்ன பாக்குறான், அதையும் பாக்குற, கிருஷ்ணனையும் பாக்குறேன். அங்க வரும்போது எதிரில் கர்ணன் வந்து கொண்டிருக்கின்றான். கர்ணன் அந்த பாதையில் எதிரில் வருகின்றார். கர்ணன் அந்த பாதையில் வரும்போது எதிரில் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்க்கும் சூழல் ஏற்படுகிறது. அர்ஜுனன் அவனை பொறுத்தவரை எதிரி, ஆனால் கிருஷ்ணன் என்பவர் மரியாதைக்குரியவர். கிருஷ்ணனை பார்த்த உடனே ஐயா வணக்கம் என்று வணக்கத்தை சேர்க்கின்றார். உடனே கிருஷ்ணர் பூத்தேனே ஒரு புன்னகை, மந்தஹாசம், கிருஷ்ண பரமாத்மா இல்லையா, அது சொல்லும் 1000 கதைகள் என்பதை போல வா கர்ணா என்று சொல்கின்றார். அது நலமா இருக்கின்றீங்களா அவன் கேட்கிறான். நலம் விசாரிக்கிறாங்க. நலம் தான், நீ நலம் தானே, நன்றாக இருக்கிறேன் ஐயா. சரி கர்ணா சொல்லுங்க ஐயா, உன்னிடம் ஒரு சிறு பணி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், நான் சொன்னா நீ கேட்பியா? என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லிட்டீங்க? அவன் இல்லைன்னே சொன்னதில்லை யாருக்குமே. நீ கேட்டதை நான் மறுப்பேனா, இல்லை என்று சொல்லுவேனா? கண்டிப்பாக செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். யாரு? கர்ணன் வந்து கிருஷ்ணனிடம் கேட்கிறார். சரி, நேரத்தை மேல பாக்குறாரு. இப்ப எந்த நேரங்கிறார்? சூரியன் உதயமாகி விட்டதுக்கு. ஏன்னா அவர் காலை பணிகள் எல்லாம் முடித்து விட்டு இறை வணக்கம் செலுத்திட்டு தான் காலையில அந்த கரை ஓரத்திலிருந்து, கடற்கரை ஓரத்திலிருந்து கர்ணன் வருவான். அன்றாட பணி, அந்த பணிகள்ல அது கதைகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல அப்படி வரும்போது அந்த கதையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் இவரை பார்க்கும்போது சூரியன் உதயமாகி விட்டது கிருஷ்ணா, என் பணிகளை முடித்து விட்டு தான் வருகிறேன், பூஜைகள்லாம் முடித்துட்டு நான் சென்று வேண்டிக்கிறேன். சரி, நான் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமே. சொல்லுங்களேன், என்ன பண்ண சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, மாலை சூரியன் மறையும் வரை, அஸ்தமிக்கும் வரை உனக்கு கால அவகாசம். சரி, அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இன்றைய ஒரு நாள் எனக்காக நீ ஒதுக்கணும். சரிங்க, நான் செஞ்சிடறேன், விடுங்க, வாக்கு கொடுத்துட்டேன், என்ன பண்ண சொல்லுங்க, செய்கிறேன். சரி, வேற ஒண்ணும் இல்ல, இதோ இங்க பாத்தியாதுன்னு பார்த்து திரும்பி பார்த்தாக்கா அவனை பொறுத்த வரைக்கும் அதுல பொட்குவியல் அப்படியே மலை போல குவிஞ்சு இருக்குது, அப்படியே தகன்னு பார்த்தேன். ஐயா சொல்லுங்க என்ன? இதை நீ யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம், நீ எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மாலையில் நான் சூரியன் மறையும் போது, அஸ்தமிக்கும் போது நான் வருவேன், அதுவரை கொடுத்து கொண்டே மாலையில வர்றேன்னு சொன்னான். சரிங்க ஐயா அப்படின்னா, அப்ப இந்த கணம் முதல் இந்த பொருள் உன்னுடையது, நீ கொடுக்க தொடங்கலாம். நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்ப வரைக்கும்? நான் மாலை வரைக்கும் நேரம் கொடுத்துட்டேன், நான் போய் வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து சரி கர்ணா நீ கொடுக்க தொடங்கலாம், நான் போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே மறுபடியும் சொல்லுகின்றார். கர்ணன் கேட்கின்றான் கிருஷ்ணனிடம்,
ஐயா இதை நான் கொடுக்க தொடங்கலாமா, நேரம் தொடங்கிருச்சான்னு. ஆமாப்பா மாலை வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீ கொடுக்கலான்னு. அப்ப முன்னாடி எதிரில் வந்துட்டு ஒரு சன்னியாசி ஒருவர், யார் யாரு, கர்ணன் நிக்கிறார், கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறாரு, அர்ஜுனன் நிக்கிறாரு. 3 பேரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ராஜ தரிசனம், பெரியவங்களை பார்க்கறதே புண்ணியம் இல்லையா? அந்த 3 பேரையும் ஒரு இடத்துல பார்த்த உடனே அந்த சன்னியாசிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 3வரையும் பார்த்து வணங்குகின்றார். ஐயன் நீர் சான்றோர்களே, உங்களை பார்த்ததுல பெரும் மகிழ்ச்சி என்று அவர் வணங்குறான். உடனே கிருஷ்ணர்கிட்ட கர்ணன் கேட்கிறான், ஐயா நான் கொடுக்க தொடங்கிடலாம் இல்ல, அதை கொடுன்னு சொல்லிட்டேனே, அது நீ உன்னுடையது, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். உடனே திரும்பினாரு. ஐயா பெருமானே, ஐயனே, யார் அந்த சாமியார், இதோ இங்க பார்த்தீர்களான் பொற்குவியல், இதை நீ வச்சுக்கொண்டார், பூரா நீ வச்சுக்கொண்டு, நீ வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு வேண்டாம், நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொடுத்து விட்டார். இப்ப சாயந்தரம் வரைக்கும் என்ன கொடுத்தேன், கிருஷ்ணா நான் கொடுத்துட்டேன், கிருஷ்ணா நான் போறேன், வரட்டுமான்னாரு. நான் வரட்டுமா என்றார். மவனே கொடுக்கறதுனா இப்படி கொடுக்கணும். அவனும் கொடுத்தார், மற்றவர்களும் கொடுக்கிறாங்க, கர்ணனும் கொடுத்தான். கொடுக்கிறது என்று சொன்னாலே நம்ம திட்டுவதற்கு கூட கர்ணன் பேரத சொல்லுவாங்க. கொடுக்காத ஒருத்தனை கொடுத்தான்னு சொன்னா இவன் பெரிய கர்ணன், இவன் பெரிய கர்ணன் கொடுத்துட்டான் இல்லையா? ஆக கர்ணன் என்பது கொடுப்பதற்காக, கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று வாழும் காலத்துல நம்ம எத்தனையோ பேரை பார்த்தாலும் இதிகாசங்களில் சான்றாக கர்ணனை நம்ம பார்க்கணும். அது இந்த குறளுக்கு மிகப்பெரிய சான்றாக நமக்கு அமைகின்றது. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்றில் என்று சொல்லுகிறார். வேறு எதுவுமே இல்லை. அதுதான் இன்னை இதிகாசத்துல நடந்ததுன்னு சொல்றோம். ராமாயணம் மகாபாரதம் பார்த்தோமா இல்லையா நமக்கு தெரியல. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கதைகளா சொல்றோம். ஆனா இப்ப அந்த ஒருத்தரை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? ஆக இதுதான் புகழ் என்பது என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அதற்காக தான் மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரும் புகழும் பெற்று வாழணும் என்றுதான் ஒவ்வொருவருமே விரும்புகிறார்கள். அதை நோக்கி பயணிக்கின்றார்கள். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் உளவரை போற்றாது புத்தேள் உலகு. உலகை பெற்றவர் என்பதால் மட்டுமே இந்த உலகம் ஒருவரை போற்றாது. அவன் பெரிய பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் சிறப்பும் வாங்கிட்டான் என்பதற்காக மட்டும் ஒருத்தனை போற்றாது. நீ எல்லாமே சிறந்தவனா இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பால் உயர்ந்து நின்றால் அதன் மூலமாக சிறக்கும் சிறப்பே மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லுகின்றார். நத்தம் போல், நத்தம் என்ற ஒரு சொல் இங்க பயன்படுத்துகிறார். சங்கு என்ற ஒரு சொல் பாருங்க, புதிய சொல் நமக்கு வருகிறது. சங்கு பிறருக்காக தேய்ந்து நல்லது செய்யும் இது பண்ண இல்லையா? சங்கு சுட்டாலும் பொன் தரும் என்று சொல்வார்கள். நத்தம் போல் கேடும் உளதாகும் சாகாடும் வித்தகர் கல்லால் அறிவர். வித்தகர் என்று சொன்னால் பல சாதனை படைத்தவர்கள வித்தகர் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வித்தவர்களா தான் இருக்கிறாங்க, எல்லாம் விற்று விடுகிறார்கள். 3ஐயும் பெற்றவர்கள் என்று சொல்லலாம், வித்தகன் என்று சொல்லலாம். ஐயோ வித்தவனப்பா, வித்து போட்டு போயிடறானப்பா. தனக்கும் பயனற்று பேருக்காக வேண்டி தன் சுய விளம்பரத்திற்காக வாழும் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல என்பதை சுட்டி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒருவன் கொடுப்பதின் மூலமாக என்றென்றும் புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும். அந்த புகழுக்குரியவர் தோன்றும் போதே தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. அழகா அந்த தோன்றாமை என்று மிக அழகாக இந்த குறள் வழியாக நான் செய்தியோடவே சேர்த்து அப்படி குரல் கொண்டு வந்தேன் இல்லையா? அதை பார்த்துக்கிடுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை இல்லையா? நான் முதலே சொன்ன ஆடு மாடு கோழி நாய் நரி பன்னி எல்லாம் சொன்னோம் பாத்தியா? அதை சொல்லிட்டு வரும்போது மனிதர்கள் தான் உயர்றதை சொன்னோம் இல்லையா? வாழ்ந்து கொண்டிருப்பவரை வாழ்பவர்கள் சொல்லலாம். வாழ்ந்து கொண்டிருப்பவன் உயிரோட இருக்கிறவன் தானே உயிரோட இருக்கிறன்னு சொல்ல முடியும். செத்து போனவன போனத்தை பார்த்து நீ உயிரோட இருக்கிற, என்ன அழகா இருக்கிற, கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, மூக்கு எவ்வளவு அழகா இருக்கு, பல்லு எவ்வளவு வர, எப்படி நீ பணத்துக்கு என்னது ஒண்ணு நினைச்சு பாருங்க. ஐயா சரி
சொல்லுங்க ஐயா. உடையவனாக, வல்லமை உடையவனாக, சிறப்புக்குடையவனாக, சீர்மிகு பெற்றவனாக, நலம் பெற்றவனாக, புகழுக்குரியவனாக நீ வாழ்ந்தால் இந்த உலகில், இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் உன்னை யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் போதே தோன்றின் புகழோடு தோன்றுங்க. நிறைய உரைகள்ல வேற வேற மாதிரி இருக்குதுங்க ஐயா. கொஞ்சம் ஆழமா போகும்போது இந்த பொருள் நமக்கு வந்து இது சரியாக இருக்கும் என்று மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்காக இது வருகிறது. ஆகதான் சொன்னேன். என்னமா அதனுடைய தாற்பயம் இதுதான். அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன், வாழ்கின்றவரை தான் வாழ்பவர் என்று சொல்ல முடியும், வாழாதவர் எப்படி வாழாதுன்னு சொன்னோம். ஆனா இல்லையா, ஆனா வாழ்கின்றவனே வாழாதவனையா அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் அடுத்த குரல். வாழ்பவரை வாழாதவரை சொல்ல முடியுமா? இதை அடிக்கோடிக்கிட்டு பாருங்க. அவன் எப்படின்னு சொல்லும் போது, புகழ்பட வாழாதார் தம் நோவார், தன்னைத்தான் வந்துக்கணும். ஏன் எனக்கு புகழ் வரலன்னு சொல்லி வேற இன்னொருத்த வந்து கொடுக்க முடியுமா? நீ புகழுக்குரியவனாயிரு, நீ நல்லவனாயிரு, நான் இவனை போராட்டலன்னா என்ன ரொம்ப புகழுக்குரியவன் சொல்ல சொல்லு. அதை கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த மந்திரமும் உதவியும் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காது. வேற மாதிரி போயிடுச்சுன்னா பொருள் மாறிடும் இல்லையா? ஆக அந்த செயல்பாட்டுக்குரியவர்களா இருக்கணும்னா நாம் வந்துட்டு நம்மைத்தான் நொந்து கொள்ள வேண்டும். புகழ்பட வாழாதார் தம் நோவார், பிறரே சொல்லணும். அவனாலதான் எனக்கு இந்த புகழ் வரலன்னு சொல்லக்கூடாது. நீ வந்துட்டு நீ உன் உயர்வுக்கு வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முயற்சி வந்துட்டு செய்தால் கிடைக்கும்னு சொல்லணும். முயற்சி உனக்கு வெற்றி தரவில்லை என்று சொன்னால் தோல்வி நமக்கு வருதுன்னா உன் முயற்சியை கூட்டு, பிளஸ் பண்ணு, முயற்சியை கூட்டு, அத்தோடு அதற்கான பயிற்சியும் கூட்டு சேர்க்கணும். அப்பதான் உனக்கான வெற்றிக்கான இலக்கை அடைய முடியும் என்று சொல்லுகின்றார். அதே போல வசை என்ப இசை, வசை இசை என்பது புகழை குறிக்கும் சொன்னான். வசை என்பது அடுத்தவர் நம்ம மன காயத்தை தரக்கூடிய புகழ் இல்லாத நிலை. வசைவு, வசவு பாடுகிறான், திட்டுறது, சங்கடப்படுறது, துன்பம் தருவது, அதெல்லாம் அதுல வரும். வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின், இசை என்னும் புகழ் பெறாவிடின் வசைதான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? இது இல்லைன்னா அது கிடைக்கும் என்று சுட்டி காட்டுகின்றார். இதை போல இருக்கிற இந்த வசை இல்லாமல் வாழும் வாழ்க்கைதான் வசை இலா வன் பயன் குன்றும் இசை இலா யாக்கை. யாக்கைனா உடல், புதிய சொல் எழுதிக்கிடுங்க. யாக்கை பொறுத்த நிலம். நீ புகழ் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதனே இந்த நிலம் சுமந்துட்டு இருந்தேனேடா, உன்னை கூட நான் சுமந்தேனே என்று அந்த நிலம் கூட வருத்தப்படும் என்று தன்னுடைய அவ்வளவு வேதனையா அவர் சொல்வதை போல தன் கற்பனை என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல தற்குறிப்பேற்று சொல்கிறார் வள்ளுவர் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட புகழ் நமக்கு வேண்டும். அந்த புகழுக்கு மாற்றான வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். இசை ஒழிய இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். வாழ்வாரே வாழாத. மலேசியால வந்துட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா போயிருக்கேன். உலக திருக்குறள் மாநாட்டுல எல்லாம் பெரிய பெரிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் அந்த பல்கலைக்கழக மலேயா பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வகுப்பு எடுத்துட்டு வந்தாங்கய்யா. அந்த வகுப்பு எடுத்த சமயத்துல அவங்க சொன்னாங்க, அதுல பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா திருக்குறள் இப்படி ஒரு சொல்லாட்சி என்று சொல்லி வாழ்வாரே வாழாதவர் என்று சொல்றது பெரிய செய்தி, அதை மறுபடியும் ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு எழுதி கொண்டு போனார். அந்த குரல் வந்து அடிக்கோடிட்டுங்க மிகப்பெரிய ஒரு தகவல் தரக்கூடிய ஒரு இது. புகழோடு இசையோடு வாழ்பவர் தான் வாழ்பவர். அது இல்லாத நிலையில் வாழும் நிலையில் இருந்தாலும் வாழாதவன் தான் என்று அழகாக எடுத்து காட்டுகிறார். இதோடு நமக்கு இல்லற இயல் நிறைவடைகிறது. அனைவரும் தேநீர் பரிந்து வாங்க. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு இப்ப துறவரவியல், அதில் வந்து இப்போ அடுத்த இயல். அதற்கு பிறகு ஊழ் என்று சொல்லக்கூடிய விதி, ஊழ் என்று சொல்லி விதி, ஊழ் இயல் என்று 4 இயல்கள் அறத்துப்பால்ல வைக்கிறார். அதோட அறத்துப்பால் நிறைவு பெறுகிறது. பிறகு பொருட்பால். பொருட்பால்ல வந்துட்டு 70 அதிகாரங்கள் இருக்குது. அது 700 குறள் நமக்கு அதுல இருக்குது. நம்ம அதை அடுத்து தொடரும் இதில் நம்ம பார்த்துக்குவோம்.
இப்ப துறவரவியலில் முதல் அதிகாரமாக அருள், இதர் உடைமை பொருளில் 10 உடைமைகளில் ஒன்றாக நமக்கு அழகாக வள்ளுவ பேராசான் எடுத்து இயம்பினார் பார்த்திருக்கிறோம். நம்ம பாசம் என்பதும் அன்பு என்பதும் கருணை என்பதும் பல்வேறு பரிணாமங்கள். கருணை உள்ள நெஞ்சினிலே இறைவன் வாழ்கின்றான் ஒரு பாடல் வரி கூட நம்ம வரும். கருணை என்பது மிக முக்கியமானது. அந்த கருணை என்ற நிலையில்தான் கொடுப்பதற்கான உணர்வுகளை, பண்பை மனிதனுக்குள் சுரக்க செய்யும். கருணை உள்ளவன் வள்ளலாகலாம், கடமை உள்ளவன் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். ஒரு பாடல் வரி கவிஞன் மிக அழகா சொன்னது. இந்த பாடல் வரியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவிஞனுடைய வரிகளை நினைவு கூறும்போது, வீரனாகலாம், கடமை இருந்தால் வீரன், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவன் ஆகலாம். என்ன ஒரு பாடல் வரி அவர் எழுதினார். அந்த கருணை பண்பு, பொறுமை பண்பு, மனித பண்பு, 3 குணங்கள் ஒருங்கிணைந்தால் தலைமை பண்பு, தலைமை குணம் என்று வந்துவிடும் என்று சொல்றார். இப்ப கருணை என்பது அடிப்படையான ஒன்று. அதை எங்க தேடி பார்த்தாலும், எப்படி தேடி பார்த்தாலும், எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் கருணை மட்டும்தான் முன்னோக்கி நிற்கும், மேலோங்கி நிற்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் நம்ம பல்வேறு வகையான செல்வங்களை பார்க்கலாம். ஆனால் எந்த செல்வம், அது பொருட்செல்வம், கல்வி செல்வம், அறிவு செல்வம், எல்லாமே செல்வங்களை பார்த்தா அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உளே. அறிவற்றவர்கள், அறியாமை உடையவர்களை தான் பூரியார் என்று சொல்லுகிறார். அறிவற்ற நிலையில் இருப்பவர்கள், அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குமாப்பா. ஆனா அருள் என்பது யார்கிட்ட இருக்கும்? செல்வத்துள் எல்லாம் தலையான செல்வம். அது மிகச்சிறந்த அரிய பண்பாளர்களிடம் தான் இருக்கும் என்று முதல் குறளில் எடுத்து எம்புகின்றார். நல்லாற்றான் நாடி, நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. நீ எப்படி தேடி பார்த்தாலும் அதுதான் துணையா நமக்கு நிற்கும். அருள் தான் நமக்கு உயர்ந்தது என்று சொல்லுகின்றார். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் சேர்ந்த என்று சொன்னால் அது ஒரு இருட்டா இருக்கிற ஒரு நரக வாழ்க்கையை போல துன்பம் தரக்கூடிய இடத்துக்கு அருள் இருக்கிறவன் அவனுக்கு அது கிடைக்காது. அவனுக்கு வெளிச்சமா இருக்கும், ஒளி படைத்ததா இருக்கும், ஒளி நிரம்பியதா இருக்கும். அந்த ஒளி இல்லாதவனுக்கு, அருள் இல்லாதவனுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் கிடைக்கும். அருள் உள்ளவனுக்கு அந்த உலகம் கிடைக்காது. இன்னா உலகம் புகழ் வாய்ப்பு நமக்கு வராத உயர்ந்து இருப்பான் என்று அந்த குறளில் சொல்லுகின்றார். மண்ணுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. சரி, தன்னுடைய மனமே பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி இருக்காதுப்பா அருள் ஆள்பவருக்கு என்று அழகாக எடுத்து என்கிறார். அது மட்டுமல்ல, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. அல்லல் கிடையாது. அருளோடு இருக்கிறவன் மகிழ்வோடு இருப்பானா இருப்பான், நிறைவா இருப்பான். அவனுக்கு எந்த விதமான அல்லல் துன்பம் கிடையாது. அவன் துன்பத்துக்கு கவலையே எடுக்க மாட்டான். துன்பம் அவன் பக்கத்திலேயே வராது. ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பார் சொல்றார்.
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்கிறார். இடும்பை என்பது துன்பம். துன்பத்திற்கே துன்பம் செஞ்சிருவாங்களாமா இவங்கிட்ட. இவன் துன்பத்தை கண்டு கலங்காதவர், துன்பத்து பக்கமே போக மாட்டான். துன்பம் அவன் கிட்ட வந்தா துன்பம் இவனை விட்டு தெரிச்சு ஓடிடும். என்ன அழகா சார், இடும்பைக்கு இடும்பை படுப்பனே, துன்பத்துக்கே துன்பம் செய்யறதாமா என்ன சொல்ல பாருங்க. அப்படி அப்படி மடிச்சு போட்டு அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லி மெருகேற்றக்கூடிய வல்லமை அது மிகப்பெரிய கவிஞர் பெருமகன் அல்லவா, அதை நம்ம பார்க்கணும். வழி வழங்கும் மல்லர்மா ஞாலம் கரி, அதுவே சான்றாக இருக்கிறது அருள் ஆள்பவர்க்கு என்று சொல்லுகின்றார். மற்றவர்களுக்கு, அருள் இல்லாதவர்களுக்கு அது நம்ம கிடைக்காது என்று சொல்வார் அந்த இடத்துல. அடுத்தது பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். இந்த பொச்சாப்பு என்ற சொல் வந்துட்டு மறதிக்கு, நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பொச்சாவாமை என்று சொல்லி ஒரு அதிகாரமே இருக்கிறது மறதி என்ற சொல்லுக்கு. அப்ப இந்த அதிகாரத்துல வந்து எந்த சொல் பயன்படுத்துகின்றார்? பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். நல்லவை இல்ல, அல்லவை எதிர் சொல். நல்லவை அல்லவை, அல்லவை செய்து ஒழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் என்று ஞாபகம் வச்சுக்கணும். அதை சொன்னார். அந்த இடத்துல மிக பெரிய ஒரு சொல்லாட்சியை கொண்டு மறதி இல்லாத நிலையை கொண்டு சொல்லுகின்றார் அவர். அதே போலவே அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ இந்த உலகம் அந்த உலகத்தை பற்றி வள்ளுவர் பேசுகிறார் இல்லையா? இம்மை மறுமை, மறைந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்றார். அப்போ அந்த உலகம் மறுமை, அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் புண்ணியத்தை தேடிக்கோ, இந்த காலத்துல வாழ்றது ஒரு வாய்ப்பு. இங்க இருக்கும் போது என்னென்ன எல்லாம் புண்ணியம் செய்து சேர்த்துக்கோ, அந்த சேர்த்த புண்ணியம் உனக்கு அங்க பயன்படும். இதுவல்ல வாழ்க்கை, இதுவல்ல இடம். உலகத்தில் நம்ம வாழ வந்திருக்கிறோம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம். இது சந்தை மடம். டூர் வந்ததை போல, உலா வந்ததை போல ஒரு உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சந்தை மடம் போல வர்றோம். நம்ம வேலையெல்லாம் முடியற வரைக்கும் இருக்கிறோம். வேலை முடிந்த பிறகு மறைந்து போய் சேர்ந்துடுறோம். போய் சேர்ந்ததுல போற இடம் தான் இதுவல்ல நமக்கு சொந்த இடம். இருக்கு நமக்கு அங்கு ஓர் இடம், வேறு இடம் மறுமை அவ்வுலகம். அங்க கருணை உள்ளவர்களுக்கு இடம் உண்டு. அந்த கருணை இல்லாதவர்களுக்கு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறது. என்ன அழகு! நல்ல தாத்தனுக்கு சல்யூட் அடிக்கணும் இல்லையா? எப்படின்னு சொன்னா அவரே அடுத்து சொல்ற பதில் சொல்ற. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்று அழகா சொல்லுகின்றார். ஒருவேளை அந்த பணம் இல்லாதவங்க கூட, காசு பணம் இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு வகையில முயற்சி செய்து தன்னை மெருகேற்றி கொண்டு செழிப்பா மாறிடலாம். வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏதாவது ஒரு முயற்சி செய்து, ஏதாவது ஒரு பயிற்சி செய்து, ஏதாவது ஒரு நிலையில மேல வரலாம். ஆனால் பொருளற்றார் பூப்பர், பூத்து விடுவார்கள் ஒரு கால். அருள் அற்றார் மற்ற ஆதல் அரிது. அதனால விமோச்சனமே கிடையாது சொல்றோம் இல்லையா? ஏன்னா கருணை இல்லாதவனால எதையுமே செய்ய முடியாது என்று சொல்கிறார். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் மற்ற ஆதல் அரிது. அதை போலவே தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய நல்ல செயல், அது நல்ல செயலை ஏற்றுக்க முடியுமா? அது உண்மையான நல்ல செயலா இருக்காது என்று அவர் அழகாக நமக்கு சொல்லுகின்றார். அருள் அற்றவன் நல்ல செயல் செய்வது, அறிவு தெளிவற்ற ஒருவன் மெய்ப்பொருள் கண்டதை போல என்று இந்த குறள் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகிறார். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் முன் செல்லும் இடத்து. ஒரு நல்ல வலிமை உள்ளவன், வலியவன்
தன்னை விட மெலிந்தவனை, வலிமை இல்லாதவனை மிரட்டுறான், அடிக்கிறான், திட்டுறான், பிடிக்கிறான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான் பாவம்? இவன் திருப்பி பேசினா அவன் மிதிச்சு போடுவான், அடிச்சு போடுவான் இல்லையா? அதற்கு பயந்து அவன் பேசாம போயிடுறான். ஆனா அப்படி மிரட்டுகிறவன், துன்பம் பெறுகிறவன், தன்னை விட பலசாலி ஒருத்தன் இருந்தான்னா அவன் கிட்ட போய் இந்த வேலையை காட்டலாம் இல்ல. சின்ன பையனை ஒருத்தன் மிரட்டுறவன், இவனை விட பலசாலி ஒருத்தனை போய் மிரட்டினானா அவன் விட்டு அப்பி விட்டுருவான், தூக்கி போட்டு மிதிச்சிருவான் இல்லையா? அப்ப அங்க போக மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட போனா அவன் அடிச்சு போனான் இவனு. புரியுதா? அப்போ மெலியார் முன் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு பாருங்க. இவன் தன்னை நினைத்துக் கொள்ளணும். மெலியார் முன் தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்கு முதல்ல வலியார் முன், வலிமை மிக்கவன் முன்னால் தன்னை நினைச்சு பாரு. அங்க நாம் போன இப்படிதான் என் பிரச்சனை என்ன இருக்கும். ஆகவே அந்த துன்பம் நமக்கு வரக்கூடாது என்று நினைப்பவன் உன்னை விட மெலியார் முன் உன் வலிமையை காட்டாது, இயல்பா இரு என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகின்றார். அதை சார்ந்து அடுத்தது நமக்கு புலால் மறுத்தல் என்று, உழவு உணவு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சைவம் தான் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலை என்று சொல்லி நமக்கு அசைவ உணவை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயன்றவரை அவரை இப்போ அதை வந்துட்டு இதுதான் அதுக்காக என்ன பண்றது இதுன்னு சொல்லிட்டு ஒழுக்கம் நியாயம் இது எல்லாம் இங்க இல்லை. வள்ளுவ பேராசனுடைய பார்வையில் தவறை தவறு என்று சுட்டி காட்டுகிறார். என்ன காரணம்? ஏன்னா அதுக்கு பல்வேறு தர்க்கம் பேசுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதான் அன்னைக்கே நான் அந்த ஒழுக்கம்னு சொல்ல வரும்போது சொன்னேன், இதுதான் ஒழுக்கம் என்று நமக்கு வரையறுத்து சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பூமி பந்தில் வாழும் வாழ்க்கையில் மனிதர்கள் அவரவர்கள் இடத்திற்கு ஏற்ப அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். நீ அறிவில்லாதவனா போயிருவ, எத்தனை படிச்ச என்ன புண்ணியம், உலகம் என்ன சொல்லுதோ கேட்டுக்கோ, அந்த இடத்திற்கு தக்கவாறு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த நிலையில் பார்க்கும்போது செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லுகிறார். அப்போ செயற்கையா நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஆர்டிபிஷியல் நம்ம எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய எத்தனையோ நம்ம வந்துருச்சு, தொழில்நுட்பத்துல வந்து விட்டது. உலகமே செயற்கையாக புது உலகத்தையே உருவாக்கக்கூடிய அளவு வந்துட்டோம். இன்னைக்கு குரோனிங்ல நம்மளை போலவே இன்னொருத்தனை உருவாக்கி நிறுத்துற அளவு வந்துருச்சு. உண்டா இல்லையா? நம்மளை போலவே ஒருவன் பேசுகின்றான், நம்மளை போலவே செயல்படுகிறான். இதெல்லாம் இது நல்லதா கெட்டதா எங்க போய் முடியும் தெரியல. சின்னச்சாமி ஐயாவை போலவே வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க, அட பாதிகளா இல்ல இல்லைங்களா, நம்மளை போலவே நான் இல்ல, இதெல்லாம் பிரச்சனைங்க. ஆனா அறிவு அற்றம் காக்கும் கருவி, சரியா பயன்படுத்தணும். சிறுவார்க்கும் உள் அழிக்கலாக அரண் என்று சொல்லுகின்றார். அப்போ செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். சினம் என்பது நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு, அறிவியால் ஆக்கமும் இருக்கு, கேடும் இருக்கு. நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தணும், தவறுக்கு பயன்படுத்தினா அது அழிவு நம்மை சேரும் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த புலவு உணவு பத்தி பொதுவான ஒரு இதுல சொல்லும்போது இதே சொல்றோம். இப்ப நம்ம சைவ உணவு தான் முக்கியம், உண்மைதான். புலவே சாப்பிடக்கூடாதுங்கிறோம். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க மனுஷன் உயிர் வாழணுமே, இயற்கையை அப்படித்தானே வடிவமைச்சிருக்கு. இப்ப அவங்கிட்ட போய் இல்ல முடியாதுன்னு சொன்னா எப்படி முடியும்? வேறு உணவு இல்லை. அப்ப இயற்கையாக அவனுக்கு அதுதான் இருக்கு. ஆக இதுதான் என்று சொல்லாமல் இயன்றவரை அந்தந்த சூழலுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஆன்றோர்கள் அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை இயன்றவரை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போதெல்லாம் இயற்கையாகவே நம்ம அசைவ உணவை தவிர்த்துக் கொள்வது உடலுக்கு நல்லது என்று சொல்றோம். ஏனென்றால் உயிர் என்று சொன்னால் ஒருத்தர் என்கிட்ட தர்க்கம் பண்ணார், பேசும்போது சொன்னாரு, ஐயா நான் ஆரம்பத்துல உணவு உணவெல்லாம் விட்டுட்டேன், அப்புறம் சைவத்துக்கு தான் வந்துட்டேன். அப்போ அந்த சமயத்தில் எங்கூட ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும்போது என்னங்க பாய் அப்ப சொன்னாங்க. அப்ப அப்படியே செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க இப்போ தாவர உணவுகள் தான் சாப்பிடுறோம்னு, தாவர உணவுக்கு உயிர் இல்லையா? எப்படி உயிர்னு வளர்கிறது? ஓரறிவு உயிர் தானே. அப்ப உயிர் என்று அப்ப எப்படி அது சரிதானே? மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம தாத்தாவே நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆக பிறர் மனதை காயப்படுத்தும் நிலைக்கு போகாதீங்க. உன் மனம் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. இது சரி இது தவறு என்று தெரியும், சரியானதை ஏற்றுக்கொள்ளுங்கள், சரியான பாதையில் செப்பனிடுங்கள். செல்வது நமக்கு நலம் பயப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு தகுந்தவாறு உங்கள் அறிவின் துணை கொண்டு உலகத்தை பார்க்கிறாரு. தாத்தா வள்ளுவர் என்ன சொல்றாரு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிவு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். இன்னொரு உயிர், இன்னொரு உடம்புல இருக்கிற உயிர், அந்த இன்னொரு உடம்பு நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னொரு உடம்புல இருக்கிற உயிரை நீ சாப்பிடலாமா? பாடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், மீனா இருக்கலாம். சார் இதெல்லாம் என்ன சார், அங்கதான் சாப்பிட்டு இருக்கிறோமே வேண்டான்னு சொல்றீங்க. புரியுதா?
அப்போ அதுவும் ஒரு உயிர் தானே, அதை நீங்க சாப்பிடலாமா தாத்தா கேட்கிறார் இல்லையா. அது நமக்கு துன்பம் வேண்டாம் இன்னொரு இது என்று அவர் சொல்லுகின்றார். தன் உடல் வளர்க்க இன்னொரு உயிரை உண்பவன் அருள் இருக்காதவங்க கிட்ட என்று சொல்ல வருகிறார். இப்போ மனித பண்புகளில் கருணை பண்புக்கு பிற இது வேண்டாம் என்று அவர் வள்ளுவ பேராசன் சொல்லுகின்றார். பொருள் ஆட்சி போற்றாதார் இல்லை, அருள் ஆட்சி ஆங்கில்லை, ஊன் தின்பவர்க்கு போற்றுபவரிடம் தான் பொருள் நிற்கும், போற்றாதவரிடம் பொருள் நிற்காது. அதை போல என்று சொல்கிறார். ஊன் உண்பவரிடம் அருள் இருப்பது குறைவு, வாய்ப்பில்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். சரியா? ஏனென்றால் பிற உடலுடைய அந்த மாமிசத்தை தின்பதால் அந்த உணர்வு தான் இருக்கும், கொஞ்சம் அந்த வீரியம் வேகம் இதெல்லாம் இருக்கும். அதனால அது வேண்டாம், பண்போடு நம்ம இருக்கும் என்று இந்த குறள் மூலமா நம்ம சுட்டி காட்டுகின்றார். அருள் அல்லது யாதெனின் கொல்லாமே கோரல், பொருள் அல்லது ஊன்தினல். கொல்லாமை பற்றி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு குறள்மணியாக இருக்கிறார். பிற உயிரை கொண்டு அந்த ஊன் திண்டம் கூடாது, மாமிசத்தை உண்ணக்கூடாது என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். உண்ணாமை உள்ளது உயிர் நிலை, ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாதளர். அலறு என்ற ஒரு சொல் வருது பாருங்க, இதுல புதிய சொல் வருகிறது. அலர் என்பது நரகத்தை குறிக்கும். அண்ணாத்தல் செய்யாது அலர் என்று சொல்கின்றார். நரகம், நரக துன்பம் என்று சொல்றோம் இல்லையா. நரகத்தை சொர்க்கத்தை நேர்ல போய் பார்த்தது இல்லை. ஐயா சொர்க்கத்தை நரகத்தை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். சொர்க்கம் நரகம் என்பது நீ வாழ்ந்து மறைந்து இறந்து நீ அந்த உலகத்துக்கு போய் பார்க்க வேண்டாம், இங்கே நீ பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கணும். பிறர் மனதை காயப்படுத்தி பிறர் மனதை துன்பப்படுத்தி உன்னை சுண்ண நல்ல நிலையில் வாழாமல் உனக்கு நீயே துன்பம் இழைத்து கொண்டு உனக்கு நீயே தீங்கு இழைத்து கொண்டு உனக்கு நீயே பிரச்சனைகளை வரவழைத்துக் கொண்டு கடன் பட்டு துன்பப்பட்டு அல்லல் பட்டு ஏகப்பட்ட பட்டு 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 நொந்து நூடுல்ஸா இருக்கிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா? அதுக்கு யாரு காரணம்? நாம் தான் காரணம். தீதும் பிறர் தரவாரார். நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம் இல்ல, அந்த நன்று என்பது சொர்க்கத்தை குறிக்கும். நீ சுக வாழ்வு வாழணும்னா அந்த 10 உடைமைகளுக்கு சொந்தக்காரனா இருக்கணும். சரியா? அந்த 17 ஆமைகளை உள்ள வராமல் துரத்தி விட வேண்டும். 3 இயல்களை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அறத்தோடு வாழணும், பொருளுள்ள வாழ்க்கை வாழணும், இன்பம் பயக்க வாழணும். அப்போது சொர்க்க வாழ்க்கை. அது இல்லாத நிலை அலறு துன்பம். 17 ஆமைகள். நீங்க வகுப்பு வரலங்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அதை மீண்டும் சொன்னா இப்ப அடுத்த வகுப்பு வந்துடும். இப்ப எனக்கு அது 17 ஆமைகளை பற்றி சொல்லி இருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க அதுல, இல்லைன்னா அந்த நீங்க ஊடகத்துல பார்த்து செய்தி தெரிஞ்சுக்கங்க. அது 17 விதமான ஆமைகள். ஆமை புகுந்த வீடு நாசமாகி விடும் என்று சொல்கிறார்களே, அதை போல இந்த உடல் என்பது கோயிலை போல. இந்த உடல் என்னும் வீட்டிற்குள் அந்த மனதிற்குள் இந்த ஆமைகள் உள்ளே போகக்கூடாது. இந்த பல ஆமைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். 17 ஆமைகள் சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க. பிறனில் விளையாமை, அழுக்காராமை, பொறாமை, கல்லாமை, இதுலயே நிறைய ஆமைகளை பற்றி சொல்லியிருக்கேன். பாருங்க, நீங்க இல்லைங்க, நீங்களாம் தெரிஞ்சுங்க. மீண்டும் ஒரு முறை அதை படிச்சு பாருங்க. சரியா? நினைவு கூறுங்க. அதில் அடுத்தது 56க்கு வந்துட்டோம் இல்லையா? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை சொல்லிட்டோம். அலறு என்ற சொல் இப்ப நான் சொன்னேன், அது நரகத்தை குறிக்கும், துன்பம், அந்த நரக துன்பத்தை வழங்கக்கூடியது என்று சொன்னேன். அடுத்தது 6வது குறள்மணி. அதுல தினப்பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். தின்பதற்காக உலகோர் உயிரை கொல்லாமல் இருப்பார் என்றால் விற்கிறதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க இல்லையா? இவங்க சாப்பிடுறதுனால தான் நான் விற்கிறான். இந்த நம்ம விஜயகாந்த் சொன்ன மாதிரி, அவனை நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அவன் விற்கிறான், நான் சாப்பிடுறேன் அப்படின்னா என்ன சொல்றது இல்லைங்களா? இது இப்படி போயிட்டு இருக்குது. அவன் மது அருந்தாத தப்புன்னா அவன் விற்கிறான், நீ ஏன்டா போய் குடிச்சு நாசமா போற இல்லையா?
அப்போ அடுத்தவனை நம்ம சொல்லிடுறோமே தவிர 3 விரல்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கின்றன. அன்னைக்கே நான் சொன்னேன், நீ சரியாக இருக்கின்றாயா, நீ தெளிவாக இருக்கின்றாயா, நீ செய்வது சரியா, நம்மை நாமே வினா தொடுத்துக் கொள்ளணும். நமக்கு சரி என்றால் தான் அதை செய்யணுமே தவிர நம் மனமே நமக்கு சொல்லும் இது சரி இது தவறு, இதை செய்யலாம் இது வேண்டாம், செய்யத்தக்க செய்யக்கூடாது என்று, இல்லையா? நல்லவை எது அல்லவை எது. அப்ப உணர்ந்து அறிவோடு நம்ம அதை செயல்பட்டா நமக்கு நன்மை தரும் என்று சொல்லுகின்றார். உண்ணாமை வேண்டும் உளால் திரிதொன்றன் உன் அது உணர்வார் பெறின். பிரிதொன்றேன் அது புண் என்று நாம் உணர்ந்து கொண்டால் நம்ம சாப்பிட மாட்டோம், அது வேண்டாம் என்று தவிர்த்து விடுவோம் என்பது சொல்கிறார். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன். உயிர் போன உயிரற்ற ஒரு உடலை அருள் உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் சாப்பிட மாட்டாங்க. அந்த அருளோடு சார்ந்த அடுத்த அதிகாரத்துல இதை நம்ம ஒட்ட வச்சிருக்கின்றார்கள். ஆவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்த உண்ணாமை நன்று. இந்த போர்க்களத்துல போருக்கு போறவங்க பெரும்பாலும் எல்லாமே வந்துட்டு வேள்வி நடத்துவாங்க. இந்த இடத்துல வேள்வியை பற்றி வருகிறது. வேட்டல் என்றால் வேள்வி, யாகம் செய்வாங்க. யாகம் செய்யும் போது எல்லாமே அந்த நெய்யெல்லாம் ஊற்றி விறகுகள் எல்லாம் வச்சு அப்படி தீ கொழுந்து விட்டு பெரிய ஒரு கிணறு போல யாக தொட்டி இது பண்ணுவாங்க. அதுலதான் வந்துட்டு புரோகிதர்கள்லாம் அந்தனர்கள் இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. ஆனா அதுல வெற்றி பெறுவதற்காக மன்னர்கள் போர்க்களத்துக்கு போறவங்க எல்லாமே தம் பெரிய பெரிய குதிரைகள், அது உயிருள்ள ஆடுகள் இதெல்லாமே பரியெல்லாம் கொண்டு உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே அப்படியே வேக வைப்பாங்க, உயிரோடு கொளுத்திடுவாங்க சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் தேவையா? எவ்வளவு பெரிய வேதனை தானே. அது வேண்டாம், உயிர் கொலை வேண்டாமே என்று அவர் வேதனையை வெளிப்படுத்துகிறார். அப்படித்தான் இறைவனை அடைய முடியும், அப்படித்தான் வெற்றி அடைய முடியும், அப்படித்தான் நல்லது செய்ய முடியும் என்ற குறைந்த பண்பு நமக்கு வேண்டாம். நல்ல பண்புக்கு இடம் கொடுங்க, நல்லதை நினைங்க என்று அந்த இடத்துல அடிச்சு சொல்லுகின்றார். கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று புலால் மறுத்தவனை, பிற உயிர்களை கொல்லாதவனை உலகத்து மற்ற உயிர்கள் எல்லாம் கைகூப்பி தொழுமையா, நீ அதை போல அருளுடையவனாயிரு என்று எல்லாமே அதை சார்ந்த கொண்டு வர்றார். அருளுடையவனுடைய பண்பு எப்படி இருக்கும், நல்லவர்கள் பண்பு எப்படி இருக்கும், அன்புடையவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதை ஒட்டுமொத்தமாக இந்த குறள் வழியாக சொல்லுகின்றார். இதோட இன்றைய குறள் வகுப்பு நிறைவடையிட்டோம். அடுத்த நிலை நம்ம தவத்துக்கு போகலாம். இதை செல்வதற்கு முன்பு மாணவ செல்வங்கள், உங்களுடைய கருத்து பதிவுகள் ஒரு சிலர் இருக்கிறீங்க, வாங்க வந்து சொல்லுங்க. எல்லாம் உங்களுடைய கொண்ட இந்த மாணவ செல்வங்கள், பெரியவங்களும் இருக்கிறாங்க, மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்களா இருக்கிறீங்க. உங்கள் கருத்து பதிவில் நீங்கள் உணர்ந்து கொண்டதை நீங்கள் பதிவா ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? காவியா. சொல்லுங்க. பெண்ணிடம் போனாதான் அது பெண்ணாகி விடாது, ஆணாகத்தான் இருக்கிறது. வல்லவனின் வழி தோற்றலாக இருக்கின்ற அன்பர் பாஷாவே, குரல் கடலில் முத்தம் நீயே, வள்ளுவன் குமரியில் நீ வகுப்பறையில். வள்ளுவன் கடல் அல்லவா, நீ அதில் முத்தல்லவா, உன் சிறு அணு நான் அல்லவா. குரல் வடிவில் ஒளியாய் வானளவு உயர்ந்த வள்ளுவனே, வள்ளுவனை நேசி குரலை வாசி, நாளை நீயும் ஒரு வள்ளுவனே. குரலை கற்க ஏனியா இருப்பவரே அன்வர் பாஷாவே, குரலை படி தேன் என்று சொன்னாயே அன்வர் பாஷாவே, தேனே குரல் அல்லவா, நீ கற்பிக்க வந்தாய் நான் கற்க வந்தேன். தினமும் எனக்கு அமுதத்தை வழங்கியவரே அன்வர் பாஷாவே, உன் குருதி எங்கும் குரல் மூச்சு அடங்கும். பூதங்களை கற்று தந்தவரே, அழியா புகழ் கொண்டவரே, நீயே எனக்கு வள்ளுவன். கவிதை. என்ன அழகா பேசுறீங்க, மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் எனக்கு புகழ் மொழி எல்லாம் வேண்டாம், என்னை பத்தி சொல்ல. இவர் என்பவர் அகரமானவர், ஆகா என்பர். இவர் ஈகோவே இல்லாதவர், உங்கள் உத்தமன், ஊருக்கே நல்லவன், எங்க ஏகலைவன், ஐயமில்லாமல் அவ்வையின் நகரம், ஓம் என்றானவன், அவ்வியம் பேச என்றுரைத்தவர். சமகால திருவள்ளுவர் முனிவர் அன்வர் பாஷா வழியில் நடந்தால் நிச்சயமாக குரல் வழியில் பயணித்தால் நிச்சயமாக எவரெஸ்ட் அடையலாம்.
எவரெஸ்ட் அன்பர் பாஷா. நன்றி நன்றி. பெற்றோம் என்ன அறிந்து கொண்டோங்கிறது அவன் கருத்து பதிவு பண்ணியிருந்தோம். சரியான நேரத்துல நிறுத்திடுவேன், யாரா இருந்தாலும். அவ்வளவுதான். பேசுறீங்களா? செந்தமிழே ஒளிரே நருந்தேனே, செயலடி மூச்சினை எனக்கு அளித்தேனே, நைந்தா என்னை நைந்து போகும் நன்னிலை உனைக்கெனில் இணைக்கும் தானே. மதிய நண்பகல் வணக்கங்களை உறுதியாய் கொள்கிறேன். இது இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை அடைந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு சீரிய பணியில இந்த திருக்குறள் வகுப்பை கொண்டு சேர்த்துருக்காங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னா, ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லுங்க, நுண்பயிற்சின்றாவே வாழ்க்கையில் சார்ந்த, அதாவது வாழ்வியல் சார்ந்த. ஸோ கம் பேக் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு செகண்ட்ஸ் ஒவ்வொரு கணம் பொழுதும் நீங்க சிந்திக்க வேண்டியது இந்த திருக்குறள் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜாலியா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம், பட் இஸ் நாட் இஸ் லாஜிக். ஃபியூச்சர்ல அணுவா திங்க் பண்ணுவீங்க. ஸோ என்னடா 2 அடி 1.25 அடி திருக்குறள் தான் அப்படின்ற அதெல்லாம் இல்லை, இது அட்வைஸ் இல்லை. அது போக நம்ம கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். இது நான் தமிழ்நாடு வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஐயா அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது அவர் வர நேரம் அவருக்குலாம் இப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு 50 மீட்டிங் வந்துட்டு இருக்கு. ஷோர்லி அவர் கூட நான் கனெக்ட்ல இருக்கிறதால அவர் அடிக்கடி நான் நியூஸ்ல அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு தமிழ்நாடு அரசுன்னு ஒரு திட்டம் கொண்டதுக்கு அது நம்ம கோவை கிடைத்த திருக்குறள் விருது பெற்றவர். திருக்குறளாவே தன்னை முழுமையாக நினைத்துக் கொண்டு சுவாசித்துக் கொண்டு அதன் மூலமாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அப்ப அவரெல்லாம் பெருமை விருது கிடைச்சிருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. பட் அவருடைய நேரத்தை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம். அவருடைய நேரத்தை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு சொல்லி விடுறாருன்னா அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா கேர்லெஸ்ஸா எடுத்து சிரிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு போனா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதெல்லாம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு இது வாழ்க்கைக்கு இப்ப இல்ல ஃபியூச்சர்ல அனுபவமா. நான் அனுபவம் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா, நான் ஒரு சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 1. நான் அனுபவம் செத்துட்டு இருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரணும்னு எல்லாரும் நல்ல பவர் இருக்கு, எம்பவரிங் பை ஃபோர்ஸ், பட் வித்தவுட் பவர்ஸ் மீ. ஏன்னா அந்த அங்கீகாரத்தை நான் இழந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் சிவில் சர்வீஸ்ல 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு 20 வருஷமா என்னுடைய சேவையை நான் பப்ளிக் சர்வீஸ் அடிச்சுட்டு இருக்கேன். உங்களுமே லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கேன். இது நீங்களும் சும்மா நீங்க லட்சக்கணக்கான பேர் நான் பார்த்திருக்கேன். வாழ்வியல் சிந்தனையில அவங்களுடைய நெருக்கத்துல அவங்களோட சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி இருக்குல்ல, உளவியல் இருக்குல்ல. ஸோ ஒரு பார்த்தா ஒரு செகண்ட்ல அப்படி அனலைஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு, பட் வித்தவுட் பவர் நாலேஜ். அது அந்த அங்கீகாரத்தை நான் ஏன் பெறல இப்ப நான் எதுக்கு எனக்கு அந்த இது இருக்குன்னா, ஐயா மாரி திருக்குறள் நான் படிச்சது வச்சுக்க, அப்பவே முழுமையா படிச்சுதான் நான் இந்த தடவை நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் பவர்ல இருப்பேன். ஸோ இப்போ இருக்கு, கேட்டரிங்ல இருக்கு, நான் முடிக்க டைம்லாம் இருக்கலாம், வயசாயில ஒண்ணுல இருக்கு. பட் அதை நல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கங்க. 10 குறள் நம்ம அந்த 10 அதிகாரம் படிச்சிருப்போம், 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் படிச்சிருப்போம். தென் இப்போ நீங்க கல்லூரியில் இருக்கும்போது இருக்கானு தெரியல. ஸோ அதெல்லாம் படிச்சதை விட இப்போ ஐயாவுடைய 1300 அந்த வகுப்பு கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா அவ்வளவு சிறப்பா இருக்கு ஐயாவுடைய திருக்குறள். அவர் எடுக்கிற வகுப்பு உங்களுக்கு பொறுத்த மாதிரி உங்களுடைய சைக்காலஜிக்கு நீங்க எந்த விதத்துக்கு எல்லைக்கு உங்களை புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரியாது. மற்றவங்க டீச்சபிள், நாட் டீச்சபிள். நான் டோன்ட் லைக் திஸ். நான் கிளாஸை பார்க்கறதா சொல்றேன், உங்க வகுப்பை பார்க்கறதா சொல்றேன். அந்த அளவுக்கு நல்லா பண்ணி தராது, நல்லா யூஸ் பண்ணிங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் கத்துக்கிட்டதே என்னுடைய அனுபவம், நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய அனுபவம். நன்றிங்க. வணக்கம். இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாரும் கலந்துருக்கோம். சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாரு, வாழ்வியல் நெறிகளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் உடற்பயிற்சி ஆசிரியருங்க எங்களுக்கு. அவர் பாடி பில்டர். அவரு தமிழ்நாடுல பாடி பில்டிங் எல்லாம் வாங்கியிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, அது சொல்ல வர்றது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரதர் வாங்க இங்க, நீங்க எல்லாம் இந்த காலத்து உடற்பயிற்சியாளராக இருக்கிறீங்க. இவரெல்லாம் நம்மளுக்கு முன்மொழிஞ்சு வந்துட்டு இருக்கிறவரு. அதனால இவர் சாரை பத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சிருந்தான். அவரை பத்தி அவரு பேனால எழுதி கொடுத்தாரு. அவரை பத்தி அவரே எழுதி இருக்கிறோம். நான் ஸ்பாட்லயே உட்காந்து அவர் முன்னாடியே எழுதி இருக்கிறோம். தகவல் கொடுத்தீங்கன்னா சொல்லிடலாம். முனைவர் அன்பர் பாட்சா, கல்வி வளர்ச்சி. முதல் எழுத்து பூரா வச்சு லைனா அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்கிறோம். முன்னுக்கு பின் தான் வாழ்வு பயணத்தில் அத்தியாயம். லைத்த சொல்லும் புடைத்த சொல்லும் முளைக்காது. வனப்பும் வக்கனையும் வளர்ச்சிக்கு முத்தாய்ப்பு. உருமலில் உந்துதலில் போராட்டம். அகலமும் நீளமும் அளவுக்குள் அடங்கும். இன்னும் யதார்த்தம் சாகவில்லை, அதனால் தொடர்பு. வசம்புக்கு குசும்பு செய்யும் மாணவிகள். ஈர்க்கும்
இற்றுக்கும் தமிழுக்கு அடங்காத இடங்கள் பாசமும் நேசமும் வாலிபத்திலும் முதுமையிலும் இட்டதும் தொட்டதும் நடத்தும் நாடக மேடை சாந்தியும் சமாதானமும் நிலை செய்ய வழிகள் கசங்காத பூவுக்கு பூஜையில் இடம் உண்டு இல்லும் இடர்பட வசனத்தில் வார்த்தை ஜாலம் வில்லன் இல்லாத கதாநாயகன் அறிமுகம் இல்லை வந்ததும் வருவதும் சேர்த்து வைக்காத சொத்து லா 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 தமிழில் தடம் பதிக்கும் மொழி லட்சணம் இருக்கும் இடர்பாடுகள் எத்தனையோ இச்சங்கம் அச்சங்கம் முன்மொழியும் மேடைகள் சிகரம் தொட சிந்தனைகள் இலக்கணம் தேடல் அன்புக்கு டாக்டர் அன்னை செல்வராஜ் PhD. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று என் மனதில் உதித்த ஒரு துளிப்பா குறள் வகுப்பில் குறள் படிக்கும் ஆசையில் புத்தகத்தை புரட்டியது மின்விசிறி. வாய்ப்புக்கு நன்றி. குறள் புத்தகத்தை புரட்டியது மின்விசிறி என்று அழகாக துளிப்பா உரைத்து சென்றார். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்து மாணவ செல்வம், நீ கவிதை தருக. 12 வருஷமா நான் படிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் திருக்குறள்னா வெறும் 2 வரி 7 அடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப வந்தோன்னு நிறைய அதுல இருந்து கத்துக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. எவ்வளவோ கத்துக்கிறோம். வெறும் 40 அதிகாரத்திலேயே இவ்வளோ, 24 அதிகாரத்திலேயே எவ்வளவோ கத்துக்கிட்டோம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி இன்னும் நிறைய கத்துக்கணும். கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. அதுல பாதிதான். அன்பான வணக்கங்கள். சந்தன மனம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சந்தன மனம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. சந்தன மனம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. நீலமலை தொடரில் நீந்தி விளையாட துடிக்கும் கார்மேகம். நீலமலை தொடரில் நீந்தி விளையாட துடிக்கும் கார்மேகம். நித்தம் நீர் சுமந்து முத்த மழை பொழிய தனியும் அதன் மோகம். தனியும் அதன் மோகம். சந்தன மனம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. கோலமிடும் விழிகள் காணும் சுகம் கூட்டும் பச்சை புல்வெளிகள். கோலமிடும் விழிகள் காணும் சுகம் கூட்டும் பச்சை புல்வெளிகள். காலை பனி துளிகள் தலையில் பூச்சூட்ட தூவும் நவமணிகள். தூவும் நவமணிகள். சந்தன மனம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. இந்த பாடல் நானே எழுதி, நானே மெட்டமைத்து, நானே பாடுவேன். பெருமகன் அவர் உடனே உருவாக்கி தரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் நிறைந்தவர். சிறுமுகையிலிருந்து வருகை தர்றாருமா குரல் வகுப்புக்காக. எத்தனை ஆர்வம். பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க. பெருநாய்க்கன் பாளையத்துல இருந்தும் அங்க பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. இப்ப இந்த திருக்குறள் வகுப்பு நுண்பயிற்சி வகுப்புல நான் நிறைய கத்துக்கிட்டேன். இருந்தாலுமே எங்க அப்பா நிறைய பேச்சாளர் தான். இருந்தாலுமே அவங்க சின்ன வயசுல இருந்தே திருக்குறள் எல்லாம் படின்னுவாங்க. ஆனா அவ்வளோ அதை எடுத்துக்கல. நான் அவ்வளவு சீரியஸா நான் எடுத்துக்கல. ஆனா இப்போ நான் திருக்குறள் இப்ப காலையில எந்திரிச்சு ஒரு 2 அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மேன்மேலும் படிக்கணும். சிறப்பு பெண்
அவங்களே சொல்றாங்க பாரு, அதுல வராத ஒரு ஆர்வம், ஈடுபாடு, ஈர்ப்பு இந்த குரல் வகுப்பில் கிடைத்திருக்கிறது என்று பெருமையாக சொல்லுகிறார். அந்த கோவழகிக்கு எல்லோரும் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிங்க. வாழ்த்துக்கள். அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இவ்வளவு குழந்தைகளை திருக்குறளுக்காக பார்க்கும்போது இத்தனை பேருக்கு திரட்டி அமைதியா உட்கார்ந்து இருக்கிற மன்னன் நீங்க உட்கார்ந்துருக்காரு, அதுதான் உண்மை. திருக்குறள் வகுப்பு நடத்துறது பெருசு இல்ல, அது போர் அடிக்காம நடத்துறாரு பாருங்க, அதுதான் பெருசு. தமிழ் வளர்ச்சி துறையில நுண்பயிற்சியில பன்முக திறமையோடு அன்வர் பாட்ஷா நடத்துகிறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு திறமை. ஏன்னா நீங்க பேரு அன்வர் பாட்ஷா, மகாபாரத சொல்றாரு, சேக்கிலார சொல்றாரு, கிறிஸ்துவ சொல்றாரு. திருக்குறளுக்கு இத்தனை விளக்கம் வருமானு திருவள்ளுவரே நினைச்சு எழுதியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விளங்குறவங்க கூட விளங்கு. கர்ணன் கதையை இவ்வளவு அழகா விவரிச்சு சொல்லும் போது நான் ரொம்ப உள்வாங்கிட்டு நின்ட்டேன். அப்ப நான் சொல்லும் போது ஐயா கிட்ட சொன்னேன், ஆரம்பிக்கும் போது மக்கள் திலகம் எம்ஜிஆரை பத்தி சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அதை பத்தி ஒரு நிகழ்வு நான் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டேன். சரி சொல்லுனாரு, அதனாலதான் வந்திருக்கேன். கொடுத்து வள்ளல் அப்படின்னு சொல்லி மக்கள் திலகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம், சென்னை போனவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் மெரினா பீச்ல இருந்து நேரா வந்து யூட்டன் பண்ணி நேரா போனா தலைமைச் செயலகம் போயிடலாம். அவர் வீட்டுல இருந்து நேரா அந்த வழிதான் வரணும். இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போறவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு எம்ஜிஆர் வரும்போது ரோடெல்லாம் கிளீன் பண்ணும் முதலமைச்சர் இல்லையா, இப்பெல்லாம் நிறுத்தி வச்சிடறாங்க, அது வேற. அப்படி வரும்போது அதே மாதிரி நிறுத்தி வச்சிருவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போறவர் பின்னாலே இருப்பாரு. இந்த வண்டி போனோம்னா ரோடு ஃப்ரீ ஆயிடும் இல்லையா, அப்படி வேகமா போயிடுவார். அதனாலே அவங்க தினந்தோறும் பார்ப்பாங்க. அப்ப அண்ணா சமாதி கிட்ட ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிச்சை எடுக்கிறவன் என்ன பண்ணான்னா, இப்படி எம்ஜிஆருடைய கார் போகும். கார் எல்லாம் கிளாஸ் ஏற்றிருக்க, கூலிங் கிளாஸ், உள்ள யாருக்காகன்னு தெரியாது. அந்த கார் போகும்போது கையெடுத்து கும்பிடுவான், கார் போயிடும். இது வந்து அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் வேலைக்கு போறவங்க தினம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய் நிறுத்தி, நீ இங்கிருந்து சாமி கும்பிடுற, அவரு கண்ணாடி கிளாஸ் ஏற்றி வச்சிருக்காரு, அவரு இங்கிருந்து பார்த்தா உனக்கு அவர் தெரியாது, அவரு தலைமைச் செயலகம் போறாரு, உன்னை எதுக்கு பார்க்க போறாரு, இது என்ன உனக்கு தினம் இதே வேலையா, இதுக்கு பேசாம 2 பக்கம் நீ பிச்சை எடுக்கலாம்ல, உன் வேலையா நடக்கும்ல அப்படின்னாரு. இல்ல எனக்கு அவரை பிடிக்கும், அதனாலதான் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்த கார் அண்ணா சிலை கிட்ட, அண்ணா சமாதி கிட்ட நின்னுச்சு. நின்னொன்ன எம்ஜிஆர் இறங்கிட்டு கீழே இறங்கி அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டார், இங்க வாங்க. கூப்பிட்டு சொன்னாரு, தினம் என்னை கும்பிட்டு இருக்கிறியே, என்ன அர்த்தம் அப்படின்னாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியல. உங்களை எனக்கு பிடிக்கும், அதனால நான் கும்பிடுறேன் அப்படின்னாரு. என்ன உனக்கு பிடிக்குமல்ல? பிடிக்கும். எனக்கு பிச்சை எடுக்கிறது பிடிக்காது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அவர் திரு முடிச்சாரு. சோபா அவருடைய கார்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை கையில் எடுத்து, ஏதாவது கடை ஏதாவது வச்சு பொழைச்சுக்க, இனிமேல் பிச்சை எடுக்காது, பிச்சை எடுத்துக்கிறப்பாதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அந்த வள்ளலா மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அதுதான் உண்மை. ஆட்படாதவர். அது ஏன் சொல்றேன்னா, அப்படி வாழ்ந்தனால இன்றும் மக்கள் மனதில் நிற்கின்றார். இவர் மாதிரி திருக்குறள் பன்முக திறமையா சொல்லிட்டு இருந்தா, திருக்குறள் எந்த அளவுக்கு நம் வாழும் வரை மனதில் நிற்கிறோம், அன்வர் பாட்ஷாவும் நிற்பார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க எனக்கு இதை சொல்லும் போது ஒரு நகைச்சுவை உணர்வு. நம்ம வயதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த குதிரை வண்டிக்காரனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னிச்சாமி அப்படி நகைக்கின்றார். அது என்ன குதிரை வண்டிக்காரன்? நம்ம எல்லாம் ஆரம்பத்துல இப்ப இருக்கிற வாகனங்கள் எல்லாம் அப்போ கிடையாது. இப்போ எடுத்த உடனே எங்கேயாவது போகணும்னு சொன்னாக்கா உடனே ஒரு வண்டியை கூப்பிடுன்னு சொன்னா, இப்ப எல்லாம் எப்படி உடனே பைக் எடுங்கிறாங்க, ஈருருளை இல்லையா, விரைவு வண்டி. அதுக்கப்புறம் அதை விட்டாக்கா கார், மகிழுந்து, அதை நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா உடனே கூப்பிடு, ஒரு தானி ஆட்டோவை கூப்பிடுங்கிறாங்க. இப்ப எல்லாம் அப்படிதான், உடனே வந்துட்டு புக் பண்றாங்க, உடனே பதிவு செய்யறாங்க. நம்ம நினைச்ச இடத்துக்கு எங்க போகணும், நேரம் வண்டி வந்து நிக்கிது, ஏறி போறோம். நாமெல்லாம் சிறுவராக குழந்தைகளா இருந்த போதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல. எங்கே போனாலும் நடராஜா தான், நடவண்டி தான் பெரும்பாலும். அதிலும் குறிப்பாக ஒரு சில பேர் வசதி படைத்தவர்களுக்கு வந்துட்டு அவங்க கைத்தட்டுனா ஆட்டோ வரும்னு இப்ப சொல்றோம் இல்லையா. ஆனா அப்ப எல்லாம் குதிரை வண்டி இருக்கும், குதிரை லாயங்கள் நிறைய இருக்கும். இந்த குதிரை வண்டின்னாக்கா அவங்க தனி அதுக்காக அந்த குதிரைக்கு அவன் சாப்பாடு போடுறானோ இல்லையோ, பாவம் அவனோட நிலைமை அவனுக்கு.
அவங்களோட சிறப்பு, அவர் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை. ஆனா அந்த பராமரிப்பு, அவரோட வயிற்று ஜீவனம் போகணுமே, வாழ்க்கை சக்கரம் சுழல வேண்டுமே, அதற்காக வேண்டி அவங்க இருப்பாங்க. அப்போ எல்லாம் குதிரை வண்டி இருக்கும். குதிரை வண்டியில் தான் எல்லாம் பயணிப்பாங்க. வசதி படைத்தவருடைய வாகனம் வந்து குதிரை தான். குதிரை வண்டியில் வந்து உடனே சொன்னாக்கா உள்ள குண்டு மாதிரி இருக்கும், அதுல வருவாங்க. இந்த வசதி படைத்தவர்கள் அவர்கள் வந்து சொந்தமாக மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க. ரெட்டை மாட்டு வண்டி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வசதி படைத்தவர், சொந்தமாக நிற்கும், வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். இந்த குதிரை வண்டி ஏன் சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப குதிரை வண்டிக்காரனை பிடிக்கும்னு சொன்னா, குதிரை வண்டிக்காரன் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தாக்க பின்னாடி கூண்டு மாதிரி இருக்கும், பின்னாடி தான் ஏறுவாங்க. 2 பேர் 3 பேர் 4 பேர் ஏறினோன்னு முன்னாடி குதிரைக்கு முன்னாடி அந்த இது கடிவாளத்துக்கு முன்னாடி அந்த 2 குச்சிக்கு மட்டும் வரும் இல்லையா, அந்த அது 2 அப்படி தூக்கும் மேல, அந்த கூண்டு சைன்னு மேல போகும். உடனே குதிரை வண்டிக்காரன் சாட்டையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப திரும்பி பார்த்த உடனே கொஞ்சம் எல்லாம் முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க. எதுக்கு முன்னுக்கு வர சொல்றாரு தெரியுமா? அந்த தூக்குன வண்டி சமநிலைக்கு வருவதற்காக. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு குதிரை வண்டிக்காரனை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்கன்னு சொல்றது அவர்தான். ஆக அந்த வாழ்க்கை அதை வச்சு நான் பொதுவா சொன்னேன். முன்னுக்கு வர்றது என்பது வாழ்க்கையில் எல்லோரும் அதை நோக்கி தான் பயணிக்கிறார்கள். எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட மாட்டோமா, உயர்ந்த நிலைக்கு வர மாட்டோமா? முன்னுக்கு வருவது என்று சொன்னால் எல்லாருமே பெரிய பணக்காரனாருன்னு நினைக்கிறாங்க. பெரிய பணக்காரனே காசு நிறைய இருந்துட்டா வாழ்க்கையில பெருசா முன்னுக்கு வந்து, அதுவல்ல வாழ்க்கை. வாழ்வதற்குத்தான் பொருள் தேவை. பொருளுள்ள வாழ்க்கை, பொருள்னா அர்த்தம், மீனிங் இல்லையா? பொருளுள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் தேவையில்லை. ஆனா அதை மட்டுமே சார்ந்து ஓடிக்கொண்டிருந்தா அப்புறம் கடைசியில வந்துட்டு எதுக்கு சேர்த்தணும் என்ன ஏதுன்னு தெரியாம போறதுதான் அமைஞ்சிற வாழ்க்கை. அதை போல வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் முன்னுக்கு வருவது அறிவால், ஆற்றலால், திறமையால், வலிமையால், வன்மையால், விவேகத்தால், சிந்தனையால் முன்னுக்கு வரணும். வாழ்க்கையில அடுத்த நிலையிலிருந்து கடந்து அந்த நிலைக்கு மேல வரும்போதுதான் வாழ்க்கையில் பரிணாம வளர்ச்சி. அதுல பல நிலைகளை நம்ம கடந்துதான் வர்றோம். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் அகவை பொறுத்து நம்ம மாறி மாறி வரும். சொன்ன நம்ம பாப்பா இந்த சிறு வயதுக்கு பாப்பா 5 வயதுக்குள்ளதான் இருக்கும் இல்லையா? 5 வயதுல இப்ப 50 கடந்து 60 கடந்து 70 தொட்டவங்க எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இப்ப 80 90 வாழ்க்கையில நிறைவு வாழ்க்கை, அதை சொல்றோம். இப்போ வாழும் காலகட்டத்துல மனித குலத்துக்கு மிக மிக அவசியமானது வந்துட்டு அவனுடைய கடந்து போகும் வாழ்க்கையில் நாம் எதை சார்ந்து இருக்கின்றோம், எதை சார்ந்து பயணிக்கிறோம், என்ன செய்தோம், எதை செய்கிறோம், எதை செய்ய போகிறோம். கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3ஐயும் நம்ம பார்க்கிறோம். அதை சார்ந்துதான் வாழ்க்கை நம்ம அமையும். அதை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே அதை சார்ந்து வந்துடும், அதுக்குள்ள அடங்கிடும். ஒவ்வொருவருக்கும் ஆனது இதுதான் பொது வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொன்னால், வாழ்வது என்று சொன்னால் அது மனித குலத்தைக்கு தான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு ஆடு மாடு கோழி நாய் கழுதை கிட்ட போய் நீ நல்லா இருக்கியா, சௌக்கியமா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டியா, எப்படி இருக்க, குழந்தை குட்டிகள்லாம் சௌக்கியமா, இப்படி எல்லாம் யாரும் கேட்க முடியாது, கேட்க மாட்டார்கள். இதான வாழ்க்கை. ஆனா மனிதர்களிடம் இந்த கேள்விகள் எல்லாம் வினாக்க தொடுக்கப்படுகின்றன. எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாரும் நலமா, கேட்கிறோம் இல்லையா, சௌக்கியமா கேட்கிறோம். இது எல்லாமே உயர்திணைக்கு மட்டுமே சொந்தமானது. ஆக சும்மா ஒரு சில படங்கள் எடுத்த போதும்பா, எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, சும்மா ஒரு பதிவுக்கு அவங்களுக்கு அனுப்புறது. ஆக அந்த பரிணாம வளர்ச்சி படிநிலையில கடந்து வரும்போது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையை நாம் எய்துவதற்கு அடைவதற்கு உயர்ந்த சிந்தனையோடு நம்ம வரோம். அந்த சிந்தனையில வந்துட்டு செல்வத்தை தேடி மட்டுமே போகக்கூடாதுன்னு சொன்னேன். செல்வம் அவசியம் இல்லையா? அந்த செல்வத்துக்கு அதிபதியா இருக்கணும், செல்வத்தை தேடி போகணும். அதற்கு உரியவராக இருப்பவங்க அரசன்னு சொல்றாங்க, ராஜான்னு சொல்றோம். அந்த செல்வராஜ் என்ற பெயரை தாங்கி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரர் இங்கு வருகை தந்திருக்கிறார் என்று நம் வகுப்புக்கு புதியதா டாக்டர் அன்னை செல்வராஜ் என்பது அவரோட பெயர். அவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். புதிய உறுப்பினரா இன்னைக்கு வந்திருக்கிறார், மாணவரா, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வகையில் எனக்கு ஒரு பள்ளி தோழர் வேற, நான் படித்த பள்ளியில் பயின்றவர். அவருக்கு ஐயா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வேண்டாம், உங்கள் அன்பு உள்ளத்தில் இருந்து
இது 9ஆம் வகுப்பின் தொடர் வகுப்பாக குறள் வகுப்பு. அதற்கு முன்பாக அனைவருமே ஒரு குறள் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு குறள் சொல்லுங்க பார்க்கலாம். அருமை அருமை. நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம், தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். மகிழ்ச்சி. சொல்லுங்க அடுத்து. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானத்தெரியுது. சிறப்பு. குறள் சொல்லும் போது பேசலாம். பாப்பா குறள் சொல்லுவீங்களா? சிறப்பு 2 வகை. கவிதையில நான் சொல்றேன், கல்வியை சொல்கிறேன். சரி, எல்லாம் தவறு இல்லமா, அவங்க புரிந்து கவிதையில் மரபு கவிதை இருக்கு, புது கவிதை இருக்குது. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப துளிப்பான்னு வந்துருச்சு, இப்ப எல்லாம் சாதாரண சொல்றோம். அது இல்ல, இப்ப ஹைக்கூ வந்துருச்சு. நீங்க எல்லாம் எழுதலாம், இதெல்லாம் எழுதணும் உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு. என்னப்பா குறும்பா துளிப்பா அதெல்லாம் அதுக்கு பேர் தான். ஒண்ணு இதைத்தான் சொல்லல, எது வேணாலும் சொல்ல, பொருள் சரியா இருந்தா போதும், அதுதான் மிக முக்கியம். ஆக அதுக்காக யானைக்கு அரவணை குதிரைக்கு குறவன்னு சொல்லிட்டு நான் சொல்றதான் வரக்கூடாது. சரியான பொருள் இருக்கணும், மக்களுக்கு எளிதாக விளங்கக்கூடியதா இருக்கும். அதுதான் சரி. ஆக அதனுடைய ஆழம் என்பது மிக முக்கியமானது. சொல்லுக்கு வலிமை கூட்டணும் அந்த இதுல. சரி, நீங்க அதை சொல்லிடுமா. அடுத்து நீங்க சொல்லிட்டீங்க கற்க கசர கற்பவை பத்தி சொன்னேன் இல்லையா. அப்ப 2 வகை சொல்லிட்டேன், அதை சொல்லிடுறேன். என்னடா அவங்க நீங்க 2 வகை சொன்னீங்களா, அது என்ன 2 வகைன்னு இல்லை. வாழ்க்கையில் மனித குலத்திற்கு கல்வி எப்படி 2 வகை என்றால், ஏட்டுக்கல்வி பள்ளியில போய் படிக்கிறோம், அது தனி கல்வி. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் கல்வியானது விழிகள், கண்கள் வந்துட்டு எதையும் பார்த்து சென்று பற்றும், விழிகள் சென்று பற்றும், செவிகள் வந்து விழும். 2 வகையா இல்லையா. கண்டு உணர்ந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், கேட்டு உணர்ந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆக 2 வகையா இருக்குது. அதை போல இருக்கும்போது வாழ்க்கையில இப்போ கண்டதை படித்தால் பண்டிதனாகலான்னு ஒரு அடைச்சொல் மொழிச்சொல் இருக்குது இல்லையா. கண்டதை படித்தால், கண்டதை படிக்கிறது இல்ல, கண்டதை தின்றால் குண்டனாகலாம். பார்த்ததையெல்லாம் படிக்கிறதா என்ன பொருள்? எதை வாழ்க்கையில் நம் உயர்வுக்கு, நம் வளர்ச்சிக்கு, நம் தேவைக்கு, நம் நலத்திற்கு நன்மை பயக்குமோ அதை கண்டு அதை படித்தால் உனக்கு வளர்ச்சி தரும். கண்டதை படித்தால் அந்த கல்வி, அதை போன்ற கல்வியை நாம் கற்று உணர வேண்டும். அதைத்தான் கற்பவை. கண்டதெல்லாம் கற்பதல்ல. வாழ்க்கையில் இந்த கற்பவை என்ற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. ஒவ்வொரு சொல்லையும் நம்ம தனியா எடுத்து வைத்து அதனுடைய ஆய்வு நோக்குல பார்த்தால் வள்ளுவன் எப்படியெல்லாம் அதற்கு பொருள் சொல்லி இருக்கிறார் என்பது ஆழ செல்ல 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 நமக்கு பல்வேறு தகவல்கள் நம்மை வந்தடையும். மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு அதில் இருக்குது. ஆக அது மிக கற்பவை கற்ற பின் அதற்கு அதற்கேற்றவாறு வாழ்க்கையில நடைபெற வேண்டும், நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 666. நீங்க என்ன பண்ணணும்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அத நினைச்சிட்டு இருக்காது. நான் எவ்வளவு நல்லது செஞ்ச தெரியுமா அவனுக்கு கேட்டாங்களா, சொல்லி தெரியாது. ஆனா எனக்கு என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா சொல்லாது. 2ஐயும் விட்டு தொலைச்சிரு, நீ நிம்மதியாரு என்று அழகாக அவர் எடுத்திருக்கின்றார். நல்ல ஒவ்வொரு குறள். நான் எதுக்கு உங்களை குறள் சொல்ல சொல்லி நீங்க கேட்டா சரி அடுத்து நான் போகலான்னு சொன்னேன். மாணவ செல்வங்கள் நீங்க, சரியா? நான் ஏதோ படிக்க சொன்னாரு, சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டேன் என்று அமர்வதை விட இந்த வாய்ப்பு வரும்போது இந்த குறள் நம்ம சொல்லிட்டோம், இதுல இப்படி ஒரு பொருள் இருக்கா நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. அதனால இதை நான் சொல்றேன். நீங்க ஒருத்தர் சொல்றீங்க, மெதுவா கை தட்டுறாரு, நல்லாவே தட்டிங்க எல்லாருக்கும் தான். ஏனென்றால் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, புதிய புதிய சொற்கள் அதுல ஆழமான பொருள் இருக்குன்னு சொன்னா அந்த பொருள்ல வந்துட்டு நம்ம ஒரு தேடலை நமக்கு ஆர்வத்தை உருவாக்கி தரும். அப்ப நம்ம வீட்டுல போய் அந்த புத்தகத்தை எடுத்து நம்மளே படிப்போம். ஆனா இந்த குறள் இப்படி கூட ஐயா சொன்னார்ல, நல்லா தானே இருந்துச்சு, இந்த விஷயம் இதுல இருக்கா, இந்த தகவல் இதுல இருக்கா, அப்படி பார்ப்பதற்காக. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு பேர் 50 பேர் 60 பேர் பக்கம் வந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்ப நம்ம 60 குறள் ஒளி காதுல விழுந்திருக்குது இல்லையா. நம்ம ஒரு 60 குறள் படிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இது ஒரு நிறைவு தானே. இதுதான் நம்மை ஊக்கப்படுத்துவது என்று அதை சொல்லுகின்றார். மறந்துடுறதான் நல்லது என்று சொல்லுகின்றார். சொல்லுமா, நீங்க சொல்லுங்க. தன் நெஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லுகின்றார். சீரியர் சொல்லுங்க நீங்க. கோல் சொல்லக்கூடிய இதில் அது வரைக்கும்
பிறரை இதை சொல்லக்கூடாது, உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். நீங்க சொல்லிட்டேமா? நல்லதை கேளு. ஏதோ அந்த இடத்துக்கு போனோம், 2-3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தோம், உண்மையில பயனுள்ளதா இருந்துச்சு, மனதுக்கு ஒரு நிறைவா இருந்துச்சு, 2 செய்தி காதுல வந்து நல்ல செய்தி விழுந்தது என்று அந்த நிறைவோடு போக வேண்டுமே தவிர கர்மா அங்க போய் உட்கார்ந்து ஷோ கடவுளே எதுப்பா வரணும், அந்த இது வந்துவிடக் கூடாது இல்லையா? சிறிதானாலும் சிறிதளவே ஆனாலும் நல்லதை கேளுங்க, அது உங்களுக்கு வேண்டிய நன்மையும் பலனும் உங்களுக்கு பெற்று தரும். வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை மெருகேற்றிக் கொள்ளுங்கள், நம்மை செதுக்கிக் கொள்ளுங்கள். ஒரு வகுப்புக்கு நம்ம போறோம்னா என்ன கற்றுக்கொண்டாய், அதுதானே முக்கியம். சரியா? இது நுண் பயிற்சி வகுப்பு. பயிற்சி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு பயிற்சி தரேன், இந்த பயிற்சி என்னோட முடிச்சு போயிடணுமா? அதுக்கு என்ன பலன்? அது வேண்டியது இல்லையா? நீங்க எல்லோரும் பயிற்சியாளர்களா வரணும். நீங்க கற்றுக்கொண்டதை, நீங்க தெரிந்து கொண்டதை, நீங்கள் அறிந்து கொண்டதை, நீங்கள் உணர்ந்து கொண்டதை, நீங்கள் புரிந்து கொண்டதை சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும். பயிற்சியாளர்களா நீங்க எல்லாம் வரணும். அடுத்தடுத்த வகுப்பு நீங்கள் ஒரு 5 மணி துளியாவது இங்க வந்து நின்று இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கனாலே அந்த சொல்லக்கூடிய திறன்லயே உங்களுக்கு இது நீங்க இப்ப நீங்க குரல் சொன்னீங்கல்ல, எல்லாரும் ஒரு குரல் சொல்லிட்டு வந்தீங்க, அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இதுதான் விளக்கம். அதை சொன்னாலே போதும். புரியுதா? இது பேச்சாளர்களா நீங்க மாறலாம், பேச்சாளர்களா உருவாகலாம், எழுத்தாளர்களா உருவாகலாம், கவிதை எழுதுபவர்களா உருவாகலாம். அது அவர் சொன்னது போல குறும்பாவா இருந்தாலும் சரி, துளிப்பாவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பாவா இருந்தாலும் சரி, என்னப்பா நான் சொல்றது புரியுதாப்பா, நீங்க எழுதலாம்ப்பா, உங்களால முடியும்பா, அதுதான் சரி. ஆக திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு கூட கடந்த வகுப்புல சிறுகதை என்னமோ எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க, வகுப்புல காட்டினேன்னு. காவியம்மா இல்லை தானே கொண்டு வந்தீங்களா? ஆமா, அதுதான் இப்ப சொல்லணும், உங்களுக்கு எல்லாரும் வந்து சொல்லணும். அது கவிதையா இருக்குன்னா வகுப்புல கல்லூரியில ஆசிரியர்கள் மத்தியில அதை காட்டி அவங்க வாழ்த்தினாங்க, பாராட்டினாங்கன்னு சொல்லணும். அது நம்ம எல்லாருக்கும் தானே. இந்த அரங்கத்தில் நீங்க எல்லாம் வர்றீங்க, உருவாறீங்க, ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை இல்லையா? அதுதான் கற்றுக் கொடுத்ததுல ஒரு ஆசிரியருக்கா எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாக, ஒரு அங்கீகாரமாக நான் அதை எடுத்துக்கொள்ளணும். சரியாமா? நடந்த சரி. அதை போலதான் நீங்க அது பயிற்சியில தான் வரும். நீங்க பார்த்து படிக்கிறது போலவே இருக்கும், ஆனா அந்த செய்தியை வந்துட்டு நீங்க உள்வாங்கி கொண்டு வெளியில வரும்போது உங்களுடைய திறன் வளர்ச்சி என்பது பேசுவது போல இருக்கும். அந்த பேச்சு வந்து இனிமையா இருந்துச்சுன்னா சொல்லக்கூடிய முறை, அந்த ஏற்றம் இறக்கம், எந்த சொல்லை அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும், எதை மேலோட்டமாக சொல்ல வேண்டும், எந்த சொல்லை ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுக்கு இலக்கணம் கற்பித்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசன். உண்மைதானே? சொலல் வல்லன் சோர் விலன் ஆஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் வள்ளுவ தாத்தன். இவ்வளவு பெரிய செய்தி இல்லையா? அந்த தாத்தாவுக்கு ஒரு வாழ்க்கம், பாராட்டம் தெரிவிச்சுக்கலாம். நீங்க சொல்லிட்டு சரி, என்ன இருந்தாலும் ஒழுக்கம் மிக 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 முக்கியம். அது அடிப்படையானது இல்லையா? அதுதான் நல்ல செயல்களுக்கு எல்லாம் விதை போன்றது எதுன்னா நல்ல ஒழுக்கம் தான். நன்றிக்கு வித்தாகும் ஐயா நல்ல ஒழுக்கம். தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும், அது துன்பம் தரும். இடும்பை என்பது தமிழ் சொல், எழுதிக்கிங்க, துன்பம் என்று ஒரு பொருள் இதுல. இப்ப நான் வந்துட்டு இந்த உங்களுக்கு சிறு இடைவெளி விட்ட பிறகு நீங்க எல்லாம் வந்து சொல்றீங்களாமா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சரியாமா? நீங்க எல்லாம் சொல்லணும், பேசணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிந்து கொண்டீர்கள் என்று. இப்ப தொடர்ச்சியாக குரலுடைய இதை வந்து பார்த்து விடுவோம். கடந்த வகுப்புல 9வது குரல் வகுப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த 10ஆம் வகுப்பு குரல் வகுப்பு தொடங்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. வாழ்த்துக்களுடன்.